பேசிக்காக லைஃப் அப்படின்னா ஐ மீன் டு ஸ்போர்ட்ஸ். ஜாவலினில் பார்த்தீங்கன்னா சவுத் ஒன் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். கிரிக்கெட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோட கியூரியாசிட்டி பேசிக்காக வந்து எதுவுமே எங்கே பார்த்தாலும் லேர்ன் அ லாட். காலேஜ் முடிச்சு எண்ட் ஆகும்போது பீம்நாத் சத்குரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் முதல்ல மீட் பண்ணேன். இப்போ நைட்டு நான் வந்து சேரில் எடுத்துகிட்டு இருந்தேன். பக்கத்தில் தலை மேலே இடிச்சாங்க ஒருத்தன். யாரான்னு திரும்பி பார்த்தா சத்குரு. அவரும் எடுத்துகிட்டு இருந்தார். என்ன ஒரு உயரத்தில் இருந்தாலும் ரொம்ப டவுன் டு அர்த்தில் வந்து நம்ம கூட நின்று ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். அவர் மேலே ஒரு பக்தின்னு வந்தது காரணம் அதான். தட்ஸ் மஸ்ட் ஃபஸ்ட்டு திங். ஆனால் இன்றைக்கி சத்குரு பார்த்தீங்கன்னா ஹி நோஸ் மேக்ஸிமம் ஆட்டோமொபைல் எடுத்துன்னு வைங்களேன், எல்லா வண்டி பற்றி தெரியும். ஆனால் பேசாமல் தான் இருப்பார். வாலண்டியரிங்னா என்ன அப்படின்னா நம்ம தன் ஆர்வம், எனக்கு ஆர்வப்பட்டு பண்ணுறது தான் வாலண்டியரிங். லைஃப் எப்பவுமே கொஞ்சம் எனர்ஜிக், பேசிக்காக கொஞ்சம் ஹை எண்டு தான். என்ன வந்தாலும் சேலஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம், அப்படி தான் லைஃப். அப்புறம் மூணாவது வந்து சத்குருன்ற ஒரு நாள் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஒரு பொருள் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா எவ்வளோ பத்திரமா நமஸ்காரம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறியோ அந்த மாதிரி இங்கேருந்து ஒவ்வொரு பொருளும் போகணும்ப்பா. ஒரு ஃபேக்ட்ரினா ப்ரொடக்ஷன்னா எல்லாம் வந்து பக்தி நிலையில் போகணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்தா அதை போட்டி போட்டு வேலை செய்வாங்க. நான் 2 மணி நேரத்தில் முடிக்கிறேன்னா நீ 3 மணி நேரத்தில் முடிக்கிறியா, அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவாக ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. நான் பார்த்தேன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ புரிதல், எப்படி இந்த கணக்கு போடுறாங்க. முதல்ல நமக்கு ஒன்றும் தெரியாது, அந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது. அப்புறம் இன்னொன்று வந்து கார்பெண்டர்ஸ் ஆர் த ஹையஸ்ட் ஈகோஸ்டிக். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. ஐ திங்க் ஆர்டிஸ்ட் எல்லா ஃபார்மாட்டும் தே ஹேவ் தட். நான் சொல்கிறது நீ கேளு. அப்போ இதில் வந்து எப்படின்னா இது ஒரு அர்ப்பணிப்பாக தான் பண்ண முடியும், இல்லை இது ஒரு வேலையாக பண்ண நடக்கவே நடக்காது. நம்ம சின்சியராக அதை எப்படி பெட்டராக பண்ணி கொடுக்கணும், நீட்டாக நேரத்தையாக டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் தான் நோக்கம் ஒழிய மற்றபடி இல்லை எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக தான் பார்க்குறது. இன்றைக்கி வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் மேன்ஷிப் எல்லாம் கம்மியாச்சு. ஸ்கில் லேபர், ஸ்கில்டு அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே லாஸ்ட். அவர் வந்து பார்த்து அதே சொன்னார், சார் என்ன நினச்சோம் அப்படி கொடுத்துருக்கீங்க, ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேவ் அ காம்ப்ளிமெண்ட். ஒரு 10 lakh செக் கொடுத்தாரு. இது வந்து உங்களோட குவாலிட்டிக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு டிசைன்ங்கிறது வந்து ஒரு லக்ஸுரியாக பார்க்குறாங்களா இல்லை ஒரு நெசசிட்டி மேண்டேட்ரி ஆயிடுச்சு? கண்டிப்பாக 100% லக்ஸுரி தானே டிசைன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை சொல்ல முடியும்? 100% சத்குரு தான். ஓகே. ஸோ லைஃப் கற்றுக்கிறது தானே. என்னை பொறுத்தவரைக்கும் லைஃப் ஃபுல்லாக சாகிற வரைக்கும் நம்ம கற்றுத்தரேன். குட்டி குட்டி விஷயம், ஜஸ்ட் லேர்ன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நமஸ்காரம், நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு வந்து க்யூரியஸாக இருந்தது, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் உங்களோட ஜேர்னி இந்த இன்டீரியர் டிசைனிங் அண்ட் ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில் ஜேர்னி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றது. பேசிக்காக லைஃப் அப்படின்னா ஐ மீன் டு ஸ்போர்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே சைக்கிளிங்கு, ஜாகிங், ரன்னிங்கு, ஜாவலினில் பார்த்தீங்கன்னா சவுத் ஒன் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். கிரிக்கெட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது வந்து அண்டர் 13 ராமகிருஷ்ணா மில்ஸ் டீம். அவங்க தான் எனக்கு முதல் கிரிக்கெட்னா என்ட்ரி கொடுத்தது. ஸோ அங்கேருந்து என்னோடய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு பேசிக்காக டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆனேன், தென் கமெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ், அப்புறம் ஸ்டேட் அப்படி ரெப்ரசென்ட் ஆகி அப்படி தான் ஆல்மோஸ்ட் 20 years ஐ ப்ளே ஃபார் ஒரே டீம் தான் விளாண்டேன். ராமகிருஷ்ணா மில்ஸ் டீம் தான் விளாண்டேன் நான். ஸோ அப்போ முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் எனக்கு ப்ரிஃபர்ட் ஜாப் ஸ்போர்ட்ஸ் கோடில் வந்து ராமகிருஷ்ணா மில்ஸில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு ஜாப் கொடுத்தாங்க. அவர் டிஎல் லக்ஷ்மணன் சாமி, அவர் தான் இஸ் அ மென்டார் ஃபார் மீ ஃப்ரம் த டே ஒன்லேருந்து. இஸ் வெரி ஒரு வண்டர்ஃபுல் பர்சன். மெயினாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்னாலே ஹி என்கரேஜ் அ லாட். ஸோ அவர் அப்படி தான் வச்சுருந்தார். ஒரு எம்டி மாதிரி இல்லாமல் ஒரு ஜென்ரலாக ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் நானும் அதில் வந்து மில்ஸை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, டெக்ஸ்டைல் மில்லை பற்றி, ராமகிருஷ்ண மில்ஸ் பற்றி. இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டேன், எப்படிலாம் கார்டிங் மிஷின் எப்படி, கோமிங்னா என்ன, ஸ்பின்னிங்னா என்ன, ஓப்பனன்ஸ் பண்ணி அப்படி மெதுவாக அந்த ஜேர்னிஸ். பிகாஸ் என்னோடய க்யூரியாசிட்டி பேசிக்காக வந்து எதுவுமே எங்கே பார்த்தாலும் லேர்ன் அ லாட். எனி ஒர்க் ஷாப் எங்கே போனாலும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சப்போஸ் ரயில்வே ஸ்டேஷனே போனாலும் ட்ரெயின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வென்ட் அண்ட் கோ அண்ட் ஆஸ்க் த டிரைவர், இது எப்படிங்க ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்பேன். அப்புறம் சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இது பேஸ்ட் ஆன் த நாட்ச் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது, கேரேஜ் பிரேக் இருக்குது, வேகன் பிரேக் இருக்குது, இவ்வளோ மாதிரி தான் சொல்லிக் கொடுத்து இப்படி ஒவ்வொரு ஃப்ளைட் போனாலும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த க்யூரியாசிட்டி ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து இருக்குது எனக்கு. சின்ன வயசில் எப்படின்னா ஒரு ஷூ பாக்ஸ் இருக்குல்ல, அதில் எடுத்து அதில் பேட்டரி வச்சு லைட்டில் வச்சு நைட் வீட்டில் கரண்ட் போச்சுன்னா அந்த லைட் ஆன் பண்ணி வைப்பேன். அப்புறம் மினி மோட்டர் வச்சு இந்த ஹெலிகாப்டர் சாப்பர் ரெடி பண்ணுறது மாதிரி குட்டி குட்டியாக ஒரு க்ரியேட்டிவ் சைக்கிள் எப்போவுமே ஆல்வேஸ் இருந்தார். இப்போ கிரிக்கெட் ஜேர்னி வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் பர்சன்னாலே யூ சி வின்னிங் அண்ட் லூசிங் இஸ் ஆல்வேஸ் காமன். எப்போவுமே லைஃப்பில் ரெண்டுமே நடக்கும். யூ டேக் இட் சீரியஸாக, எதுவும் சீரியஸாக எடுக்காமல் ஓகேப்பா நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம், அப்படி தான் லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ராமகிருஷ்ணன் ஐ வாஸ் ஒர்க் இப்போ 3-4 years ஒர்க் பண்ணேன். நல்லா என்ன ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க எல்லாமே. அப்போ தான் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு எண்ட் ஆகும்போது
பீம்நாத் சத்குரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் முதல்ல மீட் பண்ணேன். அப்புறம் கேட்டார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஈஷாவில் ஆல்மோஸ்ட் 92 இருந்து சத்குரு கூட லேண்ட் வாங்கினதுலேருந்து ஒவ்வொன்றா ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படி எல்லா விஷயத்துலையும் இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஏன் சத்குரு அப்படின்னு இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னா, முதல்ல ஒரு இந்த தியானலிங்கத்தோட பேஸ் ஒன்று ஆவுடையார் கல்லுன்னு வந்துச்சு. இட் கேம் அட் நைட் 9 o'clock பெரிய ட்ரெய்லரில் வந்தது. அந்த ட்ரெய்லர் வந்து ஆஷ்ரம் என்ட்ரன்ஸ் அப்போ ரோடெல்லாம் இல்லை, ரொம்ப மோசமான ரோடு, ரொம்ப அப்படி குழு குழியமாக இருக்கும், நல்ல மழை. அந்த உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு அந்த வண்டி, சேரில் மாட்டிக்கிச்சு. இப்போ நைட்டு இப்போ நான் வந்து சேரில் எடுத்துகிட்டு இருந்தேன், பக்கத்தில் தலை மேலே இடித்தாங்க ஒருத்தவங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா சத்குரு, அவரும் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ நான் கேட்டேன், என்னங்க நீங்கள் எங்கே பண்ணுறீங்கப்பா, நம்ம வேலை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ தான் இட் வாஸ் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷனே வந்து, என்ன ஒரு உயரத்தில் இருந்தாலும் ரொம்ப டவுன் டு அர்த்தில் வந்து நம்ம கூட ரெண்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். எனக்கு அவர் மேலே ஒரு பக்தின்னு வந்தது காரணம் அதான். தட் இஸ் மஸ்ட் ஃபஸ்ட்டு திங். அப்புறம் எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பிகாஸ் எங்களுக்கு ஆன்மீகனால ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா எதுவுமே தெரியவே தெரியாது. இட் வாஸ் வெரி காமன். நம்மள ஒரு சின்ன சாதாரண ஆளுங்க, ரொம்ப நார்மல் ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வந்தோம். ஸோ அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஈ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ பெருசாக பண்ணப்பா அப்படின்னா நாங்களும் அது ரொம்ப இன்வால்வ்டாக இறங்கி அதில் போயிட்டுருப்போம். அப்படி தான் ஒவ்வொரு வேலையும் எங்கள் ஆசிரம் நடந்த ஒவ்வொரு ஒர்க்கும் அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொன்னார், வாலண்டியரிங்னா என்ன அப்படின்னா, நம்ம தன் ஆர்வம், எனக்கு ஆர்வப்பட்டு பண்ணுறது தான் வாலண்டியரிங். மற்றவங்க சொல்லியோ இல்லை விருப்பத்துக்கு வெறுப்போ அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நீ விருப்பப்பட்டு என்ன செய்யணும் மனசார நல்லபடியாக பண்ணினா தட்ஸ் அ வாலண்டியரிங், அதான் முழுமையாகும் அப்படின்னு. ஸோ அப்போ டே ஒன்லேருந்து எந்த ஒர்க் பண்ணாலும் 100% ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். முழுமையாக கொடுப்போம் அந்த வேலை எப்படி பண்ணணும், அதை பற்றி இப்படிலாம் தெரியாது, இது எப்படி வரும் எப்படி ஆகலாம் தெரியாது, அப்படி போயிட்டு இருந்தோம். அந்த ஜேர்னி அப்படியே போயிட்டு இருந்தது. ரெகுலராக யோகா கிளாஸுங்க, ரெட் கிராஸ் பில்டிங்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணேன். அதில் கிளாஸில் பேசிக்காக அவர் சொல்லிட்டு இருப்பார். எனக்கு யூஸ்வலாக அவர் பேசினா பிடிக்க நிறைய சொல்லுவார், கதை சொல்லிகிட்டே வருவார். பிகாஸ் பீப்புள் அப்படி தான் ரீச் பண்ண முடியும். எனக்கு மெயினாக அந்த ப்ராக்டிஸ் சாதனான்னு இருக்கும். சத்குரு சொல்லிக்கிற சாதனா வந்து பிராணாயாம சகஸ்திரி யோகான்னு முதல் கிளாஸ் ஆரம்பிச்சது. அதுவுமே வந்து ஒரு 14 days ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு 1 week போச்சு. இந்த 7th day வந்து இட்ஸ் இனிஷியேஷன் டே. அப்போ எனக்கு ராமகிருஷ்ணன் நான் தான் கேப்டன், டீம் மேட்ச் இருந்தது. நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு மேட்ச் இருக்குங்க அப்படின்னு. இப்போ அவருன்னு சொன்னார், உனக்கு மேட்ச் முக்கியமாக இனிஷியேஷன் முக்கியமாக நீ முடிவு பண்ணிக்கப்பா அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா நான் டீமை போய் சொல்லிட்டு தான் வரணும், அவங்க எதாவது தெரிஞ்சு போச்சுன்னா பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு. பட் ஐ டுக் ரிஸ்க். எங்கள் டீம் மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லிவிட்டு ஐ கேம் ஃபார் இனிஷியேஷன். தலைப்பாலாம் கட்டிட்டு, ஆனால் ரோட்டில் வரும்போது யாராவது தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு தலைப்பா கட்டிட்டு வேஸ்ட்டு கட்டிட்டு நான் வந்து இனிஷியேஷன் அட்டன் பண்ணேன். இப்போ இனிஷியேஷனுங்கிறது வந்து நமக்கு பேசிக்காக வீட்டில் சொல்லிக் கொடுத்த கோயில் சாமி கும்பிட சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் எல்லாமே. இப்போ சத்குரு இனிஷியேட் பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி இனிஷியேட்டில் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து லைஃப்பில் எப்படி ஒரு உள்ளுக்குள்ளே எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது முதல்ல அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் டெய்லி ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மார்னிங் 3:30 எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டு இருந்தது. இப்போ லைஃப் எப்போவுமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக், பேசிக்காக கொஞ்சம் ஹை எண்டு தான். நான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக், எப்போவுமே லைவாக இருப்பேன். எதை பற்றி யோசிக்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என்ன வந்தாலும் சேலஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம், அப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் கூப்பிட்டா, சத்குரு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கார்பெண்டர் கற்றுக்குப்பா அப்படின்னாரு. என்ன சொன்னேன், எனக்கு டேப் கூட பிடிக்க தெரியாதுங்க, எனக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாதுங்க, ஜஸ்ட் லேர்ன், போய் கற்றுக்குப்பா அப்படின்னு. சரிங்க சத்குருன்ட்டு வந்து ஒரு ஆக்டட் கூட எனக்கு ஒரு 3 வருஷம் பேசிக்காக உட்காந்துட்டு இருந்தேன். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா, எனக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாதுனால எப்போவுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கனால இப்போ சுற்றிட்டே இருப்பேன். வீட்டில் இருக்கவே மாட்டேன். எங்கேயாச்சும் கிரிக்கெட் மேட்ச், அங்கே எங்கே ஹைக்கிங்கு ட்ரெக்கிங்கு ஏதோ லைஃப்பில் பண்ணிகிட்டே இருப்பேன். சும்மா இருக்க முடியாதுனால பாடி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கணும். ஒரு இண்டோர் ஜாபுக்கு நீங்கள் ஃபிட்டான ஆள் இல்லை. அப்புறம் என்ன ஃபஸ்ட் டைம் போய் உட்காந்தோன்னா ஆஃபீஸில் போனால் எல்லாம் அவங்க கார்பெண்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா. இப்போ எனக்கு அது பெரிய ஆச்சரியம், எப்போ எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்துருந்தேன். அப்புறம் நானும் மெதுவாக அவங்க கூட உட்காந்து ஒவ்வொன்றா எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அது கூட கற்றுட்டு. அப்புறம் அப்போ வந்து கார்பெண்டர்ஸ்னாலே விஸ்வகர்மா அப்படின்னாலே தே ஆர் இன்டு கிரியேட்டிவ், ஒரு படைத்தல் தொழில் இருக்கவங்க தான். நான் புரிஞ்சிட்டது அப்படி தான். ஸோ அவங்க வந்து எப்படின்னா நம்மளோட ஒரு படி மேலே இந்த கணக்கு போடுறது, ஒரு டேபிளில் மெஷர்மெண்ட் எடுக்கிற கரெக்டாக வச்சு இந்த அளவுக்கு கட் பண்ணாதான் இது வரும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறதுல வந்து அவங்க ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பம் உள்ள ஆளுங்க. இப்போ அவங்கள்ட்ட கற்றுக்கும் போது யூஸ்வலாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நானாக உட்காந்து இப்போ ஐயாசாமி இருந்தார், பிச்சையன் ஒருத்தர் இருந்தார், முருகன், அப்புறம் ஆரிச்சாமி, 4-5 பேர் நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னா,
ஒரு 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 டேபிள் கொடுத்தா அதை போட்டி போட்டு வேலை செய்வாங்க. நான் 2 மணி நேரத்தில் முடிக்கிறேன்னா நீ 3 மணி நேரத்தில் முடிக்கிறியா, அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. வெளியில் போன எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், எவ்வளோ நேர்த்தியாக பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பொருளை பண்ணிட்டு உட்காந்து பார்ப்பாங்க. இது எப்படி வந்திருக்கு, இந்த மூலமட்டம் கரெக்டாக இருக்கா, சுத்தம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே ப்ரொபோஷனலாக கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ஒரு கலைஞனோட தொழில்நுட்பம். நான் பார்த்தேன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ புரிதல், எப்படி இந்த கணக்கு போடுறாங்க. முதல்ல நமக்கு ஒன்றும் தெரியாது, அந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ உட்காந்து ஸ்லோவாக அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ தான் மெதுவாக சொல்லி கொடுத்தாங்க. அவனை நான் கேட்டேன், நிலவுனா என்ன எப்படி அப்படின்னா. இப்போ நிலவு வீடுங்கிறது வந்து எப்படின்னா, இது ஒரு 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 பூமிக்குள்ள வந்து நம்ம ஒரு உருவாக்குறது தான். ஒரு மண் இருக்குது, இந்த மண்ணிலேருந்து ஒரு பில்டிங்கை உருவாக்கும் போது அது எப்படி வரணும், என்ன மாதிரி தன்மையில் இருக்கணும், எப்போ எந்த நேரத்தில் எது வரணுங்கிறது ஒரு பிரபஞ்சம். இது ஒரு சயின்ஸ், பியோர் சயின்ஸாக இது. அப்போ அதில் சொல்லி கொடுத்தது அப்படின்னா, நிலவில் வந்து 2 விதமான நிலவு இருக்குது. ஒன்று வந்து மட்ட நிலவும்பாங்க. மட்டங்கிறது பிளெயினாக இருக்கும் அப்படிங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், ஒரு லேபர் இருக்கவங்க, நார்மலாக இருக்கவங்க, மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கவங்க தான் வைக்கிறது தான் அந்த மட்ட நிலவு வைப்பாங்க. இதில் வந்து கொண்டசூரிய நிலவுன்னு ஒன்று இருக்குது. கொண்டசூரிய நிலவுனா நீங்கள் காரைக்குடி சைடில் போனீங்கன்னா நிலவு பெருசாக இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், ஒரு கிளாஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அதுனா எப்படின்னா இந்த ராஜா ஆளுமையில் உள்ளவங்கள்லாம் வச்சிருக்க மாதிரி பண்ணுற டிசைன் தான் அந்த கொண்டசூரிய நிலவு. ஓகே. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி நுணுக்கங்கள், ஹிஞ்சஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த டோர் எப்படி படிமானம் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணோன்னா கேப் தெரியக்கூடாது, உள்ளேருந்து பார்த்தா தெரியக்கூடாது, லாக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, என்ன ஹைட்டு, என்ன ப்ரொப்போர்ஷனு. இப்போ இதில் இன்னொரு ஒரு சூத்திரம் என்னென்னா, இந்த நிலவு வைக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு நிலவு காலுங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ இது எப்படி வைப்பாங்கன்னா, மரம் எந்த வசத்தில் வளருதோ அந்த வசத்து தான் நிலவு போகணும். அப்போ தான் நீங்கள் வளருவீங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க நல்லபடியாக வரணுங்கிற நோக்கத்தில் பண்ணுறது தான் இந்த இது. ஸோ இப்படி ஒவ்வொன்றா உட்காந்து பார்த்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து தியானலிங்கத்தோட மெயின் டோர் கொடுத்துருந்தாங்க. முதல் ப்ராஜெக்ட் அதுதான். நீங்கள் தான் பண்ணது? ஆமாம், நான் பண்ணதில்லை, நான் சூப்பர்வைசர் சும்மா உட்காந்து எடிட் பார்த்துருந்தேன் ப்ராஜெக்ட். அப்போ இந்த ஈரோடுலேருந்து ஒரு ஆசாரி அவர் தான் பண்ணார். ஒரு 15 பேர் டீம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரியான சைஸ் மரம், செம்ம பெரிய டோர். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி சேர்த்த போகிறேன், தனித்தனியாக இருக்குது, எப்படி செம்ம பாரு. டே நைட்டாக உட்காந்து அவங்க கூட சும்மா உட்காந்து அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆல்மோஸ்ட் 8 to 9 months வந்து சும்மா அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, மெதுவாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சில டவுட்ஸ் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, இவங்க வேலை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க, காலையிலேருந்து கூட்டுவாங்க. எனக்கு இது ஒரு முரண்பாடாக இருந்தது. வேலை முடிச்சு கூட்டிகிட்டு போய் காலையில் வந்து விளக்கேற்றி வச்சு விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியமாக, இல்லை வந்தோடனே சீமாரம் இருக்கிறது முக்கியமான. அப்புறம் கேட்டேன். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை முடிச்சுட்டு நாங்கள் போயிடலாம், உடம்பு வலிக்கும் பயங்கரமா, அதனால் காலையிலேருந்து கூட்டுறது தான் சரி அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லாம் கரெக்டுங்க, நம்ம வேலையை முடித்து இடத்த சுத்தமாக வச்சுட்டு காலையிலேருந்து விளக்கேற்றிட்டு ஒளி எடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அதை மாற்றுறதுக்கு வந்து இட்டுக்கு ஆல்மோஸ்ட் 1 to 2 years ஆச்சு. அதை மாறுறக்கே அவங்க அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் மாற்றுறக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து கார்பெண்டர்ஸ் ஆர் த ஹையஸ்ட் ஈகோஸ்டிக் பீப்புள். எப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் படைத்தல் கடவுளுக்கு அடுத்த இடத்துல இருப்பாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. ஆர்டிஸ்ட் எல்லா ஃபார்மாட்டும் தே ஹேவ் தட், நான் சொல்கிறது நீ கேளு, அப்படி தான் அவங்களோட தாட் ப்ராசஸே இருக்கும். ஒரு நார்மலாக சொன்னீங்களா அப்படின்னு, என்னைக்கு அவங்களோட மேலே இருக்கவங்க சொன்னால் தான் கேட்பாங்க அவங்க. அது வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், இவனுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சாதான் சொல்லுவாங்களே, தெரியலன்னா அவங்க பற்றி பேசவே மாட்டாங்க, அப்படியே பாட்டுருப்பாங்க. சொந்த பையனுக்கே வந்து பரம்பரை தான் வரும் கார்பென்ட்ரி, சொந்த பையனுக்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கற்றுட்டே இருக்கணும். சரியாக பண்ணலாம், ஊழியில் அப்படியே கொத்திடுவாங்க. கொத்து ரத்தம்லாம் பார்த்துருக்கேன், ஒரே கொத்து கையில் அப்படி ரத்தம் வந்துடலாம் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு தேர் வெரி ப்ரிசைஸ்ன்னு. ஓகே. அப்போ மெதுவாக எங்கள்கிட்ட போகும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் வந்து பார்ப்பேன், இது எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இது எங்கே குறை இருக்குது. மெதுவாக இது எப்படின்னா, ஒரு ஒரு உண்மையாக சொல்லப்போனால் இந்த தொழில் வந்து கற்றுக்க முடியாது, ஒரு குருவோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழில் நடக்கும். இது சத்குரு அருள் போய் பார்த்துக்குன்னு சொன்னாங்க, அது எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நான் உண்மையில் உட்காந்து முழுமையாக உட்காந்து இதில் என்ன இருக்குன்னு நான் முழுமையாக உயர கொடுத்துட்டேன். நம்ம வாழ்க்கையில் எது பண்ணாலும் சரி, ஆத்மார்த்தமாக அந்த தொழில் உள்ளே போனால் தான் அது நமக்கு சொல்லிக் கொடுக்கும், இது இப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளே வேலை செய்ய எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது. எப்படின்னா, அந்த காலத்தில் சிற்பமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்கேன். நம்ம போய் பார்த்தோன்னா கையெழுத்து கும்பிட மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம பண்ணுற பொருள் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு மெதுவாக ஸ்லோவாக ஒரு ப்ராடக்ட்னா இப்படி தான் இருக்கணும், திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் அந்த ப்ராடக்டோடது, இதுலேருந்து இப்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்மளை யார் கேள்வி கேட்கக்கூடாது, நோபடிஸ் கொஸ்டின்ஸ், என்ன வைக்க இப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு உயிரே போயிடும் அந்த மாதிரி. அப்புறம் மூணாவது வந்து சத்குருன்ற ஒரு நாள் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஒரு பொருள் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா எவ்வளோ பத்திரமா நமஸ்காரம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறியோ அந்த மாதிரி இங்கேருந்து ஒவ்வொரு பொருளும் போகணும்ப்பா. ஒரு ஃபேக்ட்ரினா ப்ரொடக்ஷன்னா எல்லாம் வந்து அப்படி பக்தி நிலையில் போகணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க.
அப்போ இது பிகம் மோர் சேலஞ்ச். பிகாஸ் எனக்கு அப்படி இருக்குது, என் கூட வேலை செய்கிற அளவுக்கு அந்த தன்மை வந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லி அவங்கள மெதுவாக ஃபோக்கஸ் பண்ணி டியூன் பண்ணி இட் டுக் லாட் ஆஃப் டைம். ஒவ்வொரு விஷயம் ஒருத்தவங்க புரிய வைக்கிறது, மனுஷங்களை புரிய வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அவங்களுக்கு அந்த நேர்த்தி கொண்டு வந்து அதெல்லாம் சுத்தமாக இப்படி தான் இருக்கணும், க்ளீன் பண்ணி இருக்கணும், இப்படி தான் வரணும். ஒன்று, அதுக்கு அடிப்படை வந்து ரா மெட்டீரியல். நல்ல பொருள் வாங்கணும்னா நல்லா ஃபினிஷ் பண்ண முடியும், நல்லா ஃபினிஷ் பண்ணாதான் நல்லா பாலிஷ் பண்ண முடியும். எல்லாம் பண்ணி முடிச்சு கரெக்டாக அந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுற வரைக்கும் நம்ம உயிர் வந்து அப்படி இருக்கும். அப்போ இதில் வந்து எப்படின்னா, இது ஒரு அர்ப்பணிப்பாக தான் பண்ண முடியும், இல்லை இது ஒரு வேலையாக பண்ண நடக்கவே நடக்காது. இதுதான் எனக்கு முதல் சத்குரு சொல்லி கொடுத்தது. எந்த ஒரு வேலையுமே ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்பாக பண்ணிங்கன்னா அது அப்படி இருக்கும். சும்மா வேலையை எடுத்து பண்ணிங்கன்னா அது வேலை மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்போ ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தாரு. இப்போ 3 பேர் கல் கொத்துற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ முதலாள்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு. பார்த்தா தெரியலையா, கல் கொத்திட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இப்போ 2வது ஆள்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ சாமி வகுத்து போல போசல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா. இப்போ 3வது ஆள்கிட்ட போய் கேட்டேன், என்ன பண்ணுறீங்க. ஒரு அழகான சிப்பை உருவாக்கிட்டு இருக்கேன். 3 பேர் செய்கிற செயல் ஒன்று தான், ஒரே செயல் தான். எப்படி ஆனால் தன்மையில் எந்த மாதிரி இருக்கிறாங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது அவர் சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப 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 ஆழமாக உள்ளே போயிடுச்சு. ஓ, ஒரு வேலைன்னா ஆத்மார்த்தமாக இப்படி தான் இருக்கணும், இந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கணும், இல்லை எந்த ஒரு வச்சமோ இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு எப்படி இது ப்ராசஸ் வரும்னா, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஷர்ட் வாங்குகிறோம். இந்த ஷர்ட்டில் வந்து எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸோ ஒரு சின்ன ஒரு சரியில்லைன்னா நம்ம வாங்க மாட்டோம்ல. அது இட்ஸ் நாட் இன்கம்ப்ளீட், கம்ப்ளீட் ப்ராடக்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் அப்படி தான் இருக்கணும். ஒரு டேபிள்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் 0 இருக்கணும், இந்த 90 டிகிரி இருக்கணும், ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்கணும், லென்த் பிரெத்தில் எவ்வளோ இருந்து, இது ஒரு அமைப்பு. இது இப்படி வந்தால் இப்படி இருக்குங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்லோவாக உள்ள ஒரு அருள் தான். அருள் இருக்கிறனால தான் நான், பிகாஸ் இந்த தொழில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் சொன்னதில் தான் உள்ளே போனேன். குரு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே போய் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி தான் என்னோட கார்பென்ட்ரி கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு வந்து. ஓகே, நிறைய கொஷின்ஸ் இதில். பட் ஸ்டார்டிங் என்னென்னா, எப்படி சத்குருக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கார்பென்ட்ரியும் லிங்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல சத்குரு கூட எப்போவுமே எனக்கு என்னென்னா ஒரு கமிட்மெண்ட் என்னென்னா, சத்குருக்கு எனக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட். ஏன்னா ஒரு குருக்கிட்ட வந்து நம்மளோட கலாச்சாரப்படி வந்து குரு வந்து பார்க்குறதே பெருசு ஃபஸ்ட்டு. 2வது அவர் சொல்லி கேட்குறது வந்து அதோட பெருசு, சரியா? ஸோ ஒரு குரு வந்து என்ன சொன்னாலும் செய்யறத நம்ம இருக்கோம். நம்ம வந்து எதிர்கேள்வி இது வரைக்கும் நான் அவள் வந்து ஒரு நாள் கூட எனக்கு கேள்வி கேட்டதே இல்லை, கேட்கணும்னு தோணதே இல்லை. என்ன சொன்னாலும் செய்வேன், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு நம்மளோட புரிதல் வந்து இந்த ஜென்மத்தில் குட்டி உண்டு. ஒரு குருவோட புரிதல் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தையே தெரிஞ்சு வச்சவங்க. ஸோ அப்படி வந்து சொல்லும் போது நம்ம எப்படி கேட்க முடியும்ல. கரெக்ட். இது இப்படின்னா இப்படி தான், அவ்வளோதான். இது எப்படி நம்ம செய்கிறது நமக்கு தெரியாது. அதுலேயும் நான் என்ன பண்ணுவேன்னா, நமஸ்காரம் சத்குருன்னா எந்த வேலை எடுத்தாலும் சரி, நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, எது குட்டி என்ன ஒர்க், கார் எடுத்தாலும் கால் எடுத்தாலும் நமஸ்காரம் சத்குருன்னா அப்படி தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறவங்க. அதே மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இப்போ எல்லாமே எப்படின்னா, இப்போ இந்த சமுதாயத்தில் பணம் ரொம்ப பிரதானமாக போயிடுச்சு. ஸோ காசு நம்ம முக்கியம்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இது எப்படி சம்பாதிக்கலாம், இது எப்படி கொண்டு போகலாம். அப்படி எங்கே இந்த வரைக்கும் நாங்கள் வரைக்கும் அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 25 years ஆச்சு. இது வரைக்கும் நீங்கள் யார்ட்ட ஆர்டர் கேட்டதில்லை, நாங்கள் யார்ட்டும் இது பண்ணுங்க கொடுங்க கேட்டதில்லை. நீங்கள் வந்து கொடுப்பாங்க, நம்ம சின்சியராக அதை எப்படி பெட்டராக பண்ணி கொடுக்கணும், நீட்டாக நேர்த்தியாக டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் தான் நோக்கமோடி. மற்றபடி இல்லை எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பார்த்ததில்லை. நல்லபடியாக பண்ண நல்லபடி கொடுப்பாங்களே, நம்ம மனசார பண்ணி கொடுத்தா அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் போச்சு. அப்புறம் குருக்கு தெரியும்ல அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன போகும். எனக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தான். ஒரு நாள் கூப்பிட்டாரு, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதுபடி தான் போயிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு இந்த உலகத்தில் வந்து இந்த லைஃப்பில் வந்து சாய்ஸுங்கிறதே இல்லை, இது வேணும் அப்படிலாம் இல்லை. காலை எந்திரிக்க வேண்டியது, சின்சியராக பயிற்சி பண்ண வேண்டியது, அவர் சொல்கிற வேலை செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். இப்படி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா. அதுவும் அதுமாதிரி ஆனந்தமாக போயிட்டுருக்கு லைஃப் வந்து. ஒரு விதத்தில் அது ஃப்ரீடம்னு நினைக்கிறீங்களா? நம்ம மல்டிபிள் சாய்ஸ் லைஃப்பில் நமக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி ஒரு ரூட் இருக்குது, அந்த ஃப்ரீடம் டு அவாய்ட் சூஸிங்கிறத ஒரு ஃப்ரீடம். 100% அதான் வந்து இப்போ நமக்கு நம்மளாம் நினச்சிக்கிறோம் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப பெருசு, நம்ம இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப குட்டி உண்டு, நமக்கு புரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நமக்கு தெரியாதுங்கும் போது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறத வச்சுட்டு போகிறது புத்திசாலித்தனமா, இல்லை நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒவ்வொன்றும் அடி வாங்கி வாழ்க்கையில் போகும்போது வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். சரியா? சில பேர்த்துக்கு வந்து தொழில் வந்து அவங்க தாத்தா பண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறம் பையன் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறம் பேரம் அப்படி லைன் வருவாங்க. அதில் பார்த்தா சேச்சுரேட் தான் இருக்குள்ள எதுவும் க்ரோ ஆனதாக சரித்திரமே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெக்ஸ்டைல் மில்ஸ்லாம் இருக்குது. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து செட் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் கொண்டு வந்துருப்பாரு. பையன் பார்த்தீங்கன்னா படிக்க வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் போச்சு. அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆமாம்,
இப்போ இது லைஃப் அப்படி தான் நடந்திருக்கு. பட் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம எப்படி இந்த ஃபீல்டில் வந்தோம். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஃபீல்டு. மற்ற நீங்கள் என்ன பிஸ்னஸாக பண்ணிக்கலாம், கார்பென்ட்ரி ஒரு தனி இதுக்கு ஒரு சூட்சமாக இருக்கணும். ஒரு ரொம்ப டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும். சும்மா பண்ணிக்கலாம், அதை வச்சு சும்மா எடுத்து பிளைவுட் கட் பண்ணி பண்ணிக்கலாம், அப்படிலாம் இல்லை. இது இப்படி பண்ணணுங்கிற ஒரு முறை வர்றது அருளில் தான் வரும். ஓகே ஓகே. ஸோ க்ரியேட்டிவிட்டி நம்ம இன்பார்னாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியுமா எனி ஃபீல்டு? இப்போ க்ரியேட்டிவிட்டிங்கன்னா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு முன்னாடி இருக்கவங்க நம்மளோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கோயில் போனீங்கன்னா அந்த காலத்தில் பெரிய டெக்னாலஜியோ பெரிய ஒரு மெஷினரிஸோ எதுவுமே இல்லை, ஆனால் அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்குள்ள தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள படைத்தலுங்கிறது அவங்களுக்குள்ள இருந்தனால தான் ஒரு சிற்பத்தை இப்படி தான் இருக்கணும், இந்த கல் இப்படி தான் இருக்கணும்னு பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் மர வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்ற சைடு காரைக்குடி சைடெலாம் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக மர வேலை பண்ணியிருக்காங்க. நேர்த்தியாக இருக்கும், 4 இன்ச்சு 4 இன்ச்சாக இருக்கும். ஒரு குரூவ்னா ஒரு 2 mm குரூவ், அந்த குரூவ் கரெக்டாக போயிட்டு வரும். இப்போ இந்த தொழிலில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. எப்படின்னா, நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோமோ அது கரெக்டாக முடிக்கணும். இப்போ இங்கே இந்த 1 இன்ச் ஆரம்பிச்சோன்னா இந்த 1 இன்ச் போய் கரெக்டாக எல்லா பக்கம் அந்த லைன் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும், ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் இது கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா எங்கோ இன்கம்ப்ளீட். அப்புறம் எனக்கு இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, எந்த இடத்துக்கு போனாலும் பண்ணி முடிச்சது போனாலும் ஃபஸ்ட்டு எனக்கு தப்பு தான் கணக்கு தெரியும், நல்லது தெரியாது. எங்கே சரியில்லைன்னு தான் தெரியும். ஐயோ, இடத்துல விட்டுட்டாங்க, இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். ஆனால் கிளைண்ட்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கும், இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இது 100% இல்லை, 96 97 தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நான் 100% தான் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என்னால் 95 96 தான் பண்ண முடியுது. அது ஏன்னு நானும் சில ப்ராடக்ட் வரும், பட் ஓவரால் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்களே ஐம் ஸ்டில் இன்கம்ப்ளீட் தான், இன்னும் கம்ப்ளீட்டாக ஆகலை. அது உங்கள் கணக்கு மட்டும்தான் கம்ப்ளீட் தெரியுது, எனக்கும் உள்ளே தெரியும். நம்ம இன்னும் அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கோம், இன்னும் இது எப்படி ஒர்க் பண்ணிக்கணும், இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய செட்பேக் என்ன இருக்குன்னா, அந்த காலத்தில் கார்பெண்டர் நமக்கு ஐடியா கொடுப்பாங்க, இல்லை இது இப்படி வரும், இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்மேன்ஷிப் எல்லாம் கம்மியாச்சு. லேபர் ஸ்கில்டு அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வி லாஸ்ட், உண்மையிலே கம்மியாயிருச்சு நமக்கு. ஓகே. ஸோ இப்போ ரியல் ஸ்ட்ரகிள், நம்மளோட இன்புட்ஸ் வச்சு நம்ம இத்தனை வருஷம் கற்றுட்டதை வச்சு இன்னி இவங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரது பெரிய விஷயம், பிக் சேலஞ்சுங்கிறது அதுதான். ஓகே. நம்ம அந்த குவான்டிட்டி வால்யூம் அதிகமாகும் போது குவாலிட்டி குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வால்யூம் மட்டும் அப்படி இல்லை, மக்களோட மனநிலையே மாறிடுச்சு. முதல்ல எப்படின்னா, ஒரு கார்பெண்டர் எடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு சின்சியராக இருப்பான். காலையில் 9 மணிக்கு வந்துடுவான், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சின்சியராக வேலை பார்ப்பான். நைட்டு 9 மணிக்கு ஸ்ட்ரெச் பண்ணி இதை முடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம் வழியே அரைகுறையை விட்டுட்டு போகணும் நோக்கம் இல்லை. இப்போ அப்படி இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் வருவாங்க, அதில் ஒரு பக்தியும் இருக்காது, ஒன்று இருக்காது. இப்போ ரெண்டாவது, இந்த தொழிலும் பக்தியும் ஒரு 2 கனெக்டட் தான். நீங்கள் பக்தியாக இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும், பக்தி இல்லைன்னா இது செய்ய முடியாது. ஓகே. ஏன்னா இது நம்ம இதெல்லாம் ஆல் பேஸ்ட் ஆன் உங்களை இன்டர்னல் பொறுத்தாங்க. நீங்கள் எந்த மாதிரி தன்மையில் இருக்கீங்களோ, எந்த மாதிரி மனநிலையில் பார்க்குறீங்களோ, அதை பொறுத்து உங்கள் ப்ராடக்டே வரும். பட் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பக்தி, நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ஷனிசம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் அது கொண்டு வரணும். பட் அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆமாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கல்ச்சரை பில்ட் பண்ணணும். கண்டிப்பாக. அது எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறீங்க டீம் மெம்பர்ஸ்? பேசிக்காக என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே என்னோட லைஃப் பொறுத்த வரைக்கும் வெங்கி அப்படின்னால ஈஷா தான். ஈஷாலேருந்து கற்றுக்கிட்டதை நான் சம்பாரிச்சது, நான் கற்றுக்கிட்டது, என்னோடய மூளை அறிவு எல்லாமே அவர் கொடுத்த பிச்சை தான் வச்சுக்கலாம். 100% அதுதான். வேறு இதில் பிளாங்காக சொல்கிறோம், அந்த உண்மை தான். எனக்குன்னு இந்த லைஃப் பற்றி ஒன்றுமே தெரியாது. விளையாட தெரியும், லைஃப்பை மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, ஒரு 100% இதை ஃபுல்லாக வச்சுக்க தெரியும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் நுணுக்கங்கள் எல்லாமே எவ்ரிதிங் லேர்ன் ஃப்ரம் ஈஷா தான். ஏன்னா ஈஷா தான் பெரிய பேஸ். அங்கேருந்து உலகத்தில் என்ன வேணால் கற்றுக்கலாம், அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கூல் அது. குட்டி குட்டி விஷயம் கூட லேர்ன் ஃப்ரம் தன். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர், டிசைன் எல்லாமே அது சத்குரு பண்ணது தான். ஸோ ஒவ்வொன்றிலையும் பண்ணும்போது நம்ம இன்புட்ஸ் போய் கேட்டு, இது எப்படி சத்குரு இப்படி வருதா, இதுக்கும் ஸ்டோனுக்கும் மெட்டல் கனெக்ட் ஆகாதான்னு பண்ணியிருப்பாரு. ஸோ நிறைய இன்புட்ஸ் அவருக்குள்ளே அவ்வளோ ஒரு இது இருக்குது, அதுலேருந்து தான் எடுத்துகிட்டது எல்லாமே. பட் ஒரு டீம் எப்படி மேனேஜ் பண்ணும்? ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன், ஒரு ஆண்டர்ப்ரனராக யாருக்காச்சும் நீங்கள் அட்வைஸ் பண்ணணும், ஒரு டீமை வச்சு ரன் பண்ணால் நீ இப்படி மேனேஜ் பண்ணி இப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணுன்னா? இப்போ பேசிக்காக இப்போ எங்கள் ஆஃபீஸ் எடுத்துன்னு வைங்களேன், காலையில் வந்தவுடனே ஃபேக்டில் விளக்கேற்றி வச்சுட்டு எல்லாமே உட்காந்து ஒரு நிமிஷம் குரு பூஜை பண்ணிட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்காக அங்கே நிறுத்திக்கிறோம் எல்லாத்தையுமே. இது இப்படி தான் சிஸ்டம் அப்படின்ட்டு. முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஹேவ் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும். உள்ளுக்கு லைவ் பிளான்ஸ்லேருந்து நம்ம வச்சுருக்க ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். முதல்ல நம்ம பண்ணுற ஒர்க் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி சுத்தமாக எல்லா மிஷின் எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வி ஹேவ் டு கீப் ஆன் சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகே. சில பேர் புரிஞ்சுக்கணுங்க, சில பேர் புரிய மாட்டானுங்க, புரியாதவங்க திருப்பி மாதிரி சொல்லிட்டு இருக்கணும். ஓகே. அப்புறம் வி மேக் எ சிஸ்டம். காலையில் ஃபஸ்ட்டு இது, செகண்ட், தேர்டு இது முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு வரணுங்கிறது ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம்.
ஓகே ஓகே. ஸோ சிஸ்டம் அவர் பில்ட் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் means. ஏன்னா இந்த தொழில் பார்த்தா சிஸ்டம் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை, பண்ணவும் முடியாது. எப்படி பண்ணாலும் எங்கேயாச்சும் லூப் ஹோல் போகும். மேபி ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து சிஸ்டம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டோர் அது மட்டும் பண்ணுறான ஒரு 500 டோர் வருதா, ஓகே மெட்டீரியல் எடுத்து பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நான் ஸ்டாண்டர்ட் எல்லாமே. ஒரு வீடு எடுத்திங்கன்னா 4 குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க, 5 விதமான ஐடியாஸ் கொடுப்பாங்க. வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்படி வேணுங்க அப்படிம்பாரு, ஒய்ஃப் வந்து இல்லைங்க இப்படி தான் வேணும் அப்படிம்பாங்க, பொண்ணு வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றையும் யோசிச்சு இவங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு கொடுக்குறது தான் வீடு. ஓகே. அதை விட பியூட்டி என்னென்னா, உண்மையாக சொல்ல போனால் உங்கள் வீடு எப்படி இருக்கும்னு சும்மா ஓட்டிங்கன்னா அதே வரும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே. சிஆர்ஐ பம்ப்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போ சிஆர்ஐ பம்ப்ஸ் வேலுமணி சேர்மன், அவர் தான் சேர்மன். அவர் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார். அவங்க வீடு பண்ணும்போது ஃபஸ்ட்டு போனோன்னா முதல் மீட்டிங் உட்காந்துருவோம். ஒரு எப்படியும் ஒரு 2-3 ஹவர்ஸ் மீட்டிங் போகும். எல்லா ஆர்கிடெக்ட்ஸ், நான் இன்ஜினியர், பில்டிங்ஸ் எல்லாம் உட்காந்துருப்போம். ஸோ எடுத்து டிஸ்கஸ் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல குடிக்கிறதா கொடுத்துருவாங்க, மோர் தான் கொடுப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் மீட்டிங் ரெகுலராக போய் யார் என்னென்ன ஸ்கோப் அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு போனோன்னே, ஏன்னா ஒரு வீடு டிசைன் பண்ணுறதுக்கு 3 மாதம் 4 மாதம் எடுக்கிறாங்களே, இவ்வளோ யோசிக்கிறாங்களே அப்படின்னு. சரி நம்மளும் இவங்கள்ட்ட கற்றுக்கலாம், எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு கற்றுக்கலான்ட்டு நானும் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு மீட்டிங்கில் உட்காந்து போயிட்டே இருப்பேன். 6 மாதம் ஆச்சு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி, வெங்கி சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், டீட்டெயில் ட்ராயிங்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஆர்கிடெக்ட் கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு கார்பெண்டர் சொன்னே, அவர் வந்து சிஆர்ஐ பம்ப்ஸோட சேர்மன், நிறைய ஆல்மோஸ்ட் 600-700 crore டர்ன் கம்பெனி, அண்ட் தேர் வெரி ப்ரிசைஸ். ஸோ அவர் வந்து கணக்கில் பார்க்குறாரு. ஒரு ப்ராடக்ட் இந்த இடத்துல 3 mm இருக்கணும் சார், இங்கே 2 mm இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. நான் உட்காந்து இது உண்மையிலே ரொம்ப சேலஞ்சு, ரொம்ப நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு கார்பெண்டர்கள் கூப்பிட்டு சொன்னே, ரொம்ப ப்ரிசைஸாக கேட்குறாங்க, வி ஹேவ் டு ஒர்க் இன் தட் ஆஸ்பெக்ட்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணோம். பண்ணி முடித்தோடனே ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் வந்தார் மீட்டிங், அதேமாதிரி மீட்டிங் உட்காந்து வெங்கட் சார் எப்படி சார் வந்திருக்கு அப்படின்னு. எனக்கு மனசில் என்ன பட்டுச்சுன்னா, சார் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வந்திருக்கு சார் அப்படின்னு. அவர் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அப்படியே. சார் நான் வந்து சர்ஃபேஸில் தான் கேள்வி கேட்டேன், நீங்கள் இவ்வளோ இன்டெப்த்தாக சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் நான் உண்மையிலே ஃபஸ்ட்டு வந்தேன், உங்கள் வீடு எப்படி பண்ணுன்னு கேட்டேன். நான் வந்து என்னன்னா ஒரு வீட்டுக்கு இவ்வளோலாம் யோசிப்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தென் ஐ தாட் ஓகே இட்ஸ் மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன், ரொம்ப டீட்டெயில்டாக கணக்கில் பார்க்குறாரு, நம்மளும் இவர் கூட உட்காந்து சேலஞ்சிங் எடுத்து பண்ணிடலாம், அவர் என்ன கேட்டாரோ அப்படி பண்ணி கொடுத்துடலாம், அதுதான் நமக்கு என்னோட வேலை. ஸோ இவர் என்ன ப்ரிசைஸாக பண்ணிடலாம்னு சொல்லி உட்காந்து வீட்டுக்கு கூட சேலஞ்ச் அவர் சொன்ன டைமுக்குள்ள வந்து முடிச்சு கொடுத்தோம். அவர் வந்து பார்த்து அதே சொன்னார், சார் என்ன நினச்சோனோ அப்படி கொடுத்துருக்கீங்க, ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேவ் எ காம்ப்ளிமெண்ட். எனக்கு ஒரு 10 lakh செக் கொடுத்தாரு. இது வந்து உங்களோட குவாலிட்டிக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. தட் வாஸ் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷனுங்கிறது அதுதான் என் லைஃப்பில். எனக்கு ஓகே ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சர்வீஸில் பில்லு போக இது தனியாக கொடுத்தாங்க. இந்த திஸ் இஸ் ஃபார் யூ, உங்களோட குவாலிட்டி கொடுத்தா சார், அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்கீங்க, நான் என்ன எதிர்பார்த்தோன்னு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க். நம்ம இருக்கோம். அப்போ என்னென்னா இந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம், இந்த ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஸோ டீம் இருக்கணும், ஆளுங்க எல்லாமே இதில் சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்கணும். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் த ஜர்னி ஸ்டார்டட். ஓகே. அப்போ நான் ஒர்க் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ராமசாமி அவர் கிளைண்ட் எம்டி, அப்புறம் பர்ஃபெக்ட் ரங்கநாதன் சொல்லிட்டு அவர் பேரே பர்ஃபெக்ட். 4 மணினா 4:05 கேட்பார், 4 o'clockனா 4 o'clock எல்லாம் அப்படி. அவர் என்ன டிசைன் அவரே பண்ணி கொடுத்துருவார், அதை ஃபிக் பண்ணி கொடுத்தோன்னு பேமெண்ட் செக் போட்டு அப்பே கொடுத்துருவார். தட்ஸ் அ சிஸ்டம் வாஸ். எனக்கு ஒரு இது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ இப்படி கிளைண்ட் இருக்காங்க, நம்மளும் இன்னும் இன்வால்வாக பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க அந்த க்ரியேட்டிவ் கொடுக்க நம்மளும் இது உள்ளே போக ரொம்ப ஒரு இன்வால்வ்டாக, ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுல. ஒரு ஒர்க்குங்கிறது வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறக்கும் ஆனந்தமாக பண்ணுறக்கும் தேர் இஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். அது ஒர்க்காகவே உங்களுக்கு தெரியாது. அது டைம் போகிற டே நைட்லாம் பார்க்க மாட்டோம். அப்படி வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 1000 to 2000 கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். 1500-2000 கிளைண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பக்கம் பண்ணியிருக்கோம். ஸோ மோர் தென் 1000 நிறைய பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே. நான் யாரும் ரிமூவ் பண்ணதில்லை, பட் எங்களுக்கு ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ். நான் 20 years முன்னாடி யார் பண்ண கிளைண்ட்டோ, ஃப்ரான்டிடேட்ஸ்னு ஒரு கிளைண்ட்டு திருப்பூரில், அவங்களுக்கு முதல்ல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பண்ணி கொடுத்தோம். அவங்க இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு எந்த வாக்கெல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட சிஸ்டம். ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு ஃபேமிலியாக போயிடணும் எங்க. ஓகே ஓகே. ஸோ ஒரு புது கிளைண்ட் வராங்க, உங்ககிட்ட இப்படி ஸ்பேஸ் எனக்கு இது பண்ணி கொடுங்க, டிசைன் பண்ணி கொடுங்க, இது பண்ணி கொடுங்க, ஃபில் பண்ணி கொடுங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க? உங்களோட டெஃபினிஷன் படி ஒரு வெல் டிஃபைன்டு ஸ்பேஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா வெரி வாஸ்ட் இன் கார்பென்ட்ரி அண்ட் டிசைனிங். பிகாஸ் அந்த காலத்தில் நம்ம ஒவ்வொரு கோயிலும் பார்த்தாலும் போதும், நம்மளோட கலாச்சாரம் எங்கே, நம்மளோட தன்மை என்ன, நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம், அப்படி எவால்வ் ஆகிருக்கோம் அந்த உலகத்தில் அப்படிங்கிறது தெரியும்.
வி லிவ் த மேக்ஸிமம். நம்ம லைஃப்பில் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப ஆத்மார்த்தம் வாழ்ந்தவங்க தமிழர்கள் தான், நம்ம நாடு தான். அவ்வளோ வாழ்ந்திருக்காங்க, அவ்வளோ பார்த்துருக்காங்க, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை என்னோட ஆக்கியிருக்காங்க, அவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம். நிறைய மறந்துட்டோம். ஆமாம், நம்ம இந்த பூமியில் பிறக்கிறதே ஒரு புண்ணியம் தான். இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததே வந்து ஒரு பெரிய புண்ணியமானதான் பிறக்க முடியும். அப்படி தான் இதோட கலாச்சாரமே. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வேலைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 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 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வி ஹேவ் லிமிட்டட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ். ஸோ அப்போ வந்து கிளைண்ட் தெளிவாக இருப்பாங்க, எனக்கு என்ன வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி பண்ணி கொடுக்குறது ஈஸி. இப்போ என்ன ஒரே செட்பேக் என்னென்னா, நம்மகிட்ட ஃபினான்ஷியல் நம்ம வந்து பயங்கர மானிட்டரி பயங்கர டெவலப் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன தோணுது, நமக்கு எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பணம் வர வர நமக்கு புத்தியும் வளர்த்துறதில்ல, வளர மாட்டேங்குது. அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை. காசு வந்துடுச்சு, பட் எக்ஸ்போஷர் சைட் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து. ஆனால் இன்றைக்கி சத்குரு பார்த்தீங்கன்னா ஹீனோஸ் மேக்ஸிமம் ஆட்டோமொபைல் எடுத்துன்னு வைங்களேன், எல்லா வண்டி பற்றி தெரியும். ஆனால் பேசாமல் தான் இருப்பார். நம்மள்ட்ட கேட்பார், நம்ம சொன்னால் கூட அப்படியாப்பா தான் கேட்டுக்கிற வழியை இப்படி வரும்னு சொல்லவே மாட்டார். நம்ம கேட்டதான் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன், பேசாமல் தான் இருப்பார். அவர் நினச்சி என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் ஹீ நோஸ் இப்படி தான் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நான் எடுத்துக்குவேன், ஓ இப்படி தான் வரும் அப்படின்னு. இப்போ கிளைண்ட் ஃபஸ்ட் நம்மகிட்ட வரும்போது கிளைண்ட்டை பார்த்தோன்னா வி சூஸ் ஆக்சுவலி கிளைண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு விஷ்ணு ஒரு கிளைண்ட் பொள்ளாச்சியில் இதெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ இது எங்களுக்கு ரொம்ப பயமாயிரும். ஒருத்தங்க என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு கொடுத்தாலும் நம்ம இது கரெக்டாக பண்ணணுமே அப்படிங்கிறது. அவங்க வரக்குள்ளே எல்லாமே யூஎஸ்பிகே போய் வரக்குள்ளே எல்லாம் உட்காந்து டீட்டெயிலாக பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம். அதில் குட்டி குட்டி சிவிலில் கொஞ்சம் கரெக்ஷன் முடிச்சுட்டு பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க்குன்னா நம்ம மனசாட்சிக்கு இது கரெக்டாக பண்ணியிருக்குமா இல்லையான்னு பார்க்குற வழியே கிளைண்ட் திருப்தி ஆகிறாங்க, அவங்க திருப்தி அதெல்லாம் முக்கியம் பார்க்க மாட்டோம். ஓகே ஓகே. அப்புறம் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. டிசைனிங் பற்றி எதுவுமே தெரியாது. இட்ஸ் ஆல் ஒரு குருவோட அருள். ரெண்டாவது அவர் எப்படி பண்ணியிருக்காரு, எங்கே பொறுத்து எல்லாமே இந்த 5 எலிமெண்ட்ஸ் வச்சு தான், அந்த பஞ்சபூதத்தை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுறோம் எல்லாமே. ஓகே. ஸோ அதை வச்சு இவங்களுக்கு என்ன தர்ஷன் அப்படின்னா, தர்ஷனுக்கு என்ன மாதிரி ஒரு வீடு அமையணும் அப்படிங்கிறது உங்கள் தாட் ப்ராசஸ். நீங்களே சொல்லுவீங்க இதெல்லாம் வேணும், அப்போ இதில் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறது பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. எல்லாமே தே ஹேவ் சம் ஐடியாஸ். அவங்களும் வரும்போதே இவங்க வீட்டில் இதை பார்த்தேன், அவங்க வீட்டில் இதை பார்த்தேன், இது இப்படி ஃபிக்ஸ் பண்ண நல்லா இருக்குமா. அவங்க வீட்டில் 30 அடி இருக்குது, 30 அடிக்கு அதை ஃபிக்ஸ் பண்ண நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் 10 அடி தான் இருக்குது, அது ஃபிக்ஸ் பண்ணால் வராது. ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். அதனால் நாங்கள் எப்போவுமே ஐடியாஸ் மற்ற கொடுக்கவே மாட்டோம். ஒரு புதுசாக வந்தாங்கன்னா இப்படிலாம் பண்ணலாம்னு நாங்கள் அவங்களுக்கு புதுசாக வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். இப்படி ஆர்டர் இப்படி இருக்கட்டும். இல்லை ஃபேக்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் பண்ணும்போது அஸ் அ கஸ்டமராக உட்காந்து பார்ப்போம். இதில் எங்கெங்கே செட்பேக்ஸ் இருக்குது, ட்ராப் உள்ளவன்னு சத்தம் வருதா, இல்லை ஹிஞ்சஸ் வருது நாய்ஸ் வருதா, இல்லை உள்ளே தள்ளும்போது ஈஸியாக இருக்கா, டோர் லேட்ச் போடும்போது கரெக்டாக இருக்கா. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லேட்சுக்கு மேலே அதுக்கும் கரெக்டாக டடக்குன்னு சவுண்டு வரக்கூடாது, அப்படியே ஸ்மூத்தாக போகணும். அதுதான் இது வந்து எனக்கு ரூட்ஸ் ராமசாமி தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு டோர் நாங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லேட்ச் அப்படி போகணும், அதுதான் ஒர்க்மேன்ஷிப்பு. அது அப்படி ஆடிச்சுன்னா சரியில்லை. ஸோ இந்த அளவுக்கு ப்ரிஷன்ஸ் நிறைய பேர் கற்றுருக்கேன். ஒவ்வொருத்தங்கள்ட்ட குட்டி குட்டியாக அந்த பர்ஃபெக்டாக வந்து சிலது அந்த சீசனிங் ஆகாத வுட்டு ஆன வுட்டுனா சம்டைம் வின்டர் சம்மர் 100% இருக்கும். அதான் இந்த மரம் வந்து இது ஒரு பெரிய ஒரு சயின்ஸாக. எதுவுமே மரத்தில் வந்து ஹார்ட்வுட் இருக்குது, சாஃப்ட்வுட் இருக்குது, செமி சாஃப்ட் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வுட் இருக்குது. அப்புறம் நம்ம சூழ்நிலைக்கு என்ன தகுந்த மரம், நம்ம ஆளுக்கு தெரிஞ்சவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக் அப்படின்னு வச்சுருவாங்க. டீக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60 விதமான டீக் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. லோக்கல் டீக் இருக்குது, எந்தெந்த சாயிலில் பொறுத்து வளர்ந்தது இருக்குது. இப்போ பர்மா தேக்குங்கிறது அந்த ஏரியாவில் மினரல் எடுத்து அந்த மரத்தில் ஒரு ஆயில் தன்மை, எண்ணெய் தன்மை இருக்கும். இந்த மரம் வந்து 100 வருஷம் இல்லை 500 வருஷம்னாலும் கரையம் பிடிக்காது, தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாலும் ஒன்றும் ஆகாது, எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது. அதோட ஷ்ரிங்கேஜ்லாம் மேக்ஸிமம் இனிஷியலாக என்ன ஆகுதோ கட் பண்ணி சீசன் பண்ணுறதோட சரி. கட் பண்ணி நீங்கள் நார்மல் ட்ரைங் பண்ணி வச்சிங்கன்னா அது என்ன காஞ்சதோ எத்தனை வருஷம் அப்படியே தான் இருக்கும். அது மரம் மட்டும் பிகாஸ் அதோட ரிசோர்ஸ் அப்படி, அந்த மினரல்ஸ் அதுக்குள்ளே இருந்தாலும். இப்போ லோக்கல் டீக்கு எடுத்திங்கன்னா அது தண்ணி சத்து ஜாஸ்தியாக தான், எதுலெல்லாம் தண்ணி சத்து ஜாஸ்தியாக இருக்கோ சீக்கிரம் திரிக்கிற மரம் வந்து. இதுதான் மரத்தோட தன்மை. நீங்கள் பர்மா டீக்கே எடுத்து வந்து நம்ம ஏரியாவில் பிளான் பண்ணி நம்ம பண்ணாலும் அப்படி வராது. அதான் அதோட சாயில் அதோட தன்மை வேறு, நம்ம தன்மை வேறு இல்லை. பூமிக்குள்ளே இருக்கிற என்ன மாதிரி கொடுக்குறதா மரத்தை வளருது. இங்கே பர்மா தேக்கு மினிமம் 300 அடி 400 அடி வளரும். 100 வருஷம் 150 வருஷம் வந்து மலர்லாம் இருக்குது. ஸோ அந்த மரத்தோட தன்மை நமக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இன்டீரியர் பண்ணுறது ஒரு நம்ம வீடை டிசைன் பண்ணுறதை வந்து நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி நம்ம மைண்ட் செட்டையும் அஃபெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நம்புறீங்களா? 100% இருக்குது. இப்போ வீடு எப்படின்னா, ஒரு வீடு அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம எப்படி என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு வைங்களேன். ஒரு வீடு எந்தளவுக்கு ப்ரொப்போர்ஷன், எந்தளவுக்கு இடம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிராம்ப்டாக இருக்க பிடிக்காது. ஐ நீட் ஸ்மோர் ஸ்பேஸ். என் ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருப்பேன், எல்லாமே பெருசாக இருக்கணும். இந்த ரூமில் வந்து உள்ளே இருக்க எல்லாமே எனர்ஜியில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கணும்.
அப்போ நமக்கு தெரியும் எந்த அளவு இருக்குன்னு. நம்ம எவ்வளோக்குள்ள குறுக நம்மளோட மனநிலை, நம்மளோட தன்மை எல்லாமே கம்மியாகிட்டே இருக்கும், ஓப்பன் ஆகாது. ஸோ வீடுங்கிறது அதை பேஸ் பண்ணி தான். ஒரு பெட்ரூம் இந்த ப்ரொப்போர்ஷன் இருக்குது, ஒரு ஹால் இந்த ப்ரொப்போர்ஷன் இருக்குது, முன்னாடி ஃபாயர், கிச்சன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அந்த காலத்துலேயே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நல்லா டிசைன் பண்ணது அப்படி தான். அதை ஃபாலோ பண்ணால் போதும், நம்ம யாரும் பண்ணுறதில்ல. ஓகே, நம்ம தன்மைகள் நம்ம காசு இருக்குன்னு எல்லாம் போகிறோமே, ஸோ இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு டிசைனுங்கிறது வந்து ஒரு லக்ஸுரியாக பார்க்குறாங்களா இல்லை ஒரு நெசசிட்டி மேண்டேட்ரி ஆயிடுச்சுங்களா? கண்டிப்பாக 100% லக்ஸுரி தானே டிசைன். ஓகே. டிசைனுங்கிறது எப்படின்னா நேச்சுரலாக என்ன இருக்கோ, இந்த எப்படி இருக்கோ. இப்போ சில ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆனந்தான ஒரு ஆக்டர் இருக்கார், சத்யம்னு ஆக்டர் இருக்காங்க ஃப்ரம் ஃப்ரான்ஸ்லேருந்து. ஓகே. ஸோ இவங்களே எப்படி நேச்சுரல் மெட்டீரியல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க, டெரகோட்டா டைல் யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்டிங் வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளண்ட் வால்ஸாக இருக்கும். ஸோ இவங்க டிசைனே அப்படி தான், இயற்கையோட இருக்கிற பாத்ரூம்ஸில் ஓப்பன் பாத்ரூம்ஸ் இருக்கும் எல்லாமே. அவங்க பண்ணியிருக்காங்க, காம்பில் 4 வீடு பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. நீ உள்ளே போனால் அந்த ஃப்ளோ இருக்கும் வீட்டுக்குள்ளே, ஒவ்வொரு ரூமுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும் டிசைனிங். ஓகே. ஸோ அது ஓகே. ஆனால் நம்ம டிசைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வீடு ஃபுல்லாக வுடன் பேனலிங்கு தாறு மாதிரி எல்லாம், தட் இஸ் நாட் குட். ஒரு வீடுனா மேக்ஸிமம் இதில் என்ன தேவை, ரூமுக்கு என்ன தேவை இருக்குன்னு பண்ணணும். ஒரு பெட்ரூமாக காட்டு, சைட் டேபிள், வார்ட்ரோப்ஸ் எங்கே இருக்கணும், அந்த ரூம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இதில் எப்படி பண்ண முடியும். ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ராயர், அப்புறம் உங்கள் உட்கார இருக்க சப்போஸ் எந்திரிச்சு உட்கார ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் ஒரு கவுச்சு. திஸ் வாட் ரிக்வயர்ட் ஃபார் அ பெட்ரூம். அப்புறம் பாத்ரூம்ஸ் வந்து ஷுட் பி வென்டிலேட்டட், மேக்ஸிமம் வென்டிலேஷன் இருக்கணும் உள்ள. ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து ட்ரையாக இருந்தால் தான், வெட்டாலம் ட்ரையாக இருந்தால் தான் இட் வில் பி க்ளீன், நீட் டு மெயின்டைன். நம்ம உள்ளே போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சில கம்ஃபர்டபுள் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பேசிக் டிசைன். ஒரு வீடுங்கிறது இப்படி தான் இருக்கணுங்கிற முறை இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம பொருளாதாரம் நம்ம வளர்ந்துட்டோம்னா நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம பெருமை, நம்ம யாருங்கிற காட்டுறக்கு வந்துட்டோம், சூழ்நிலை வந்திருக்கோம். கரெக்ட். ஸோ எல்லாம் அப்படி இல்லை. அவுட் ஆஃப் 100, 30 to 40% லைக் தட். ரெஸ்ட் ஆல் தே நோ என்ன வேணுங்கிறதுக்கு. எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ஸ் ராமசாமி இருக்காரு. அவர் வீடு பார்த்தீங்கன்னா பழைய வீடு தான், அந்த காலத்தில் அவங்க அப்பா வாழ்ந்த வீடு. ஆனால் அவ்வளோ நீட்டாக டீட்டெயிலாக வச்சுருப்பார், பெயிண்ட் பண்ணி அந்த வால்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருப்பாரு. தட்ஸ் பியூட்டி. ஓகே. ஓகே. நம்ம எப்படி பார்க்குறோம் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா கிராண்டியராக நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் டிசைன் பண்ணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பேனலிங் பண்ணி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ எது பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை ரெண்டுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் இருக்குங்களா? இல்லை, இது எப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம எந்த அளவுக்கு மானிட்டரியாக இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம தாட் ப்ராசஸ், நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. நம்ம வீடு நமக்கு எவ்வளோ, நம்ம எத்தனை பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோமா, 4 பேருக்கு எவ்வளோ தேவைன்னு பண்ணிட்டீங்கன்னா அது வெல் அண்ட் குட். ஓகே. சரியா? இப்போ குடிசையில் வாழ்கிறாங்க, அதே இதில் பெரிய பங்களாவில் வாழ்கிறாங்க. பங்களாவில் பார்த்தீங்கன்னா லைஃபே இருக்காது. ஓகே. ஒரு பெரிய பங்களாவில் ஒரு 10,000 காஃபியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்துக்கு அவ்வளோ பெரிய வீடு தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு நாங்கள் அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அத்தாரிட்டிவ் அப்படி இருப்பாங்க. ஸோ அதில் பிரயோஜனமே இல்லை, நிறைய யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. தட்ஸ் வேஸ்ட் தானே. ஓகே. கரெக்ட். ஒரு வீடு தான் பயன்படும்ல. ஒரு ரூமில், ஒரு வீட்டில் வந்து 4 ரூம் இருக்குன்னா 4 பயன்படணும். அப்போ தான் வீடு. அது பயன்படுத்தாமல் சும்மா வச்சுருக்கிறது வீட்லேயே எம்டி ஸ்பேஸ் டசன்ட் மேக் எனி சென்ஸ், ரைட்? எஸ். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஜென்ரேஷன் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம் 2026 போகிறோம், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சஜஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு பிஸ்னஸ்னு இப்படி பண்ணுங்கள், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இன்புட்ஸ் கொடுக்கணும்னு என்ன சொல்கிறீங்க? இல்லை, இதில் பேசிக்கான சத்குரு சொன்னதான் ஒரே இது. என்கிட்ட ஒன்னேன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு நாள் கூப்பிட்டுட்டு, பா நீ ஒரு வேலைன்னு எப்படி பார்க்கணும் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு தெரியலைங்க அப்படின்னா. சீட்டா பார்த்துருக்கியா அப்படின்னாரு. பார்த்துருக்குங்க. என்ன பண்ணுவோம், ஆன் பண்ணுங்க. அப்படி இல்லைப்பா, சீட்டா வந்து ஒரு ப்ரே பார்த்துச்சுன்னா அதோட கண்ணும் அதோட பிரெத்தும் வந்து மாறவே மாறாது. அது எப்படி அந்த ப்ரே மெனூர் பண்ணாலும் அது போய் பிடிக்கிற வரைக்கும் மிஸ் பண்ணாது. அப்படி இருக்கும் அந்த ஒர்க்கு. ஒரு ஒர்க் எடுத்தோம்னா ஆரம்பிக்கல முடிக்கிற வரைக்கும் அப்படி போனால் தான் முடிக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. யூ மிஸ் இட். நீ அப்படி இப்படி திரும்பிச்சுன்னா போயிடும், அது ப்ரே போயிடும். ஓகே. ஸோ அப்படி தான் என்னைக்கு அந்த உறுதி, அந்த ஸ்திரம் இருக்கோ அன்னைக்கு நீ எந்த வேலை பண்ணாலும் எல்பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்காரு. ஓகே. ஓகே. ஸோ அதுதான் நீங்களும் அட்வைஸ். அதே தான். இப்போ பேசிக் ஸ்டார்ட் அப் எப்படின்னா, இப்போ நம்மளோட ஜென்ரேஷன் எப்படின்னா, நம்ம அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருப்பார். அவர் வந்து என் பையன் கஷ்டப்படக்கூடாதேன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பார். ஹீ ஸ்டார்ட் லைஃப் ஃப்ரம் 0லேருந்து 10 கொண்டு வந்திருப்பார். அவன் 10லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அவனுக்கு இந்த 0 to 10 தெரியவே தெரியாது. ஸோ ஹி டசன்ட் நோ த வேல்யூ ஆஃப் மணி, வேல்யூ ஆஃப் ஹார்ட் ஒர்க். அவங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டுருக்காரு, என்ன பண்ணியிருக்காருங்க தெரியாது. இவரும் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம் தெரிய வேண்டாமேன்னு சொல்லி வளர்த்திருக்காரு. கரெக்ட். ஸோ அவன் அங்கிருந்து ஆரம்பிக்கும் போது அவனுக்கு எந்த வேல்யூஸுமே தெரியாது. சில பேர் இருக்காங்க அந்த ஏஜில் ரொம்ப சின்சியராக உட்காந்து ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்து பண்ணுறவங்க இருக்காங்க. வெரி ஃபியூ நம்பர்ஸ், ரொம்ப கம்மி. ஓகே. மற்றவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க.
நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மோட்டிவேட்டடாக இருக்கிறவங்க எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். அந்த அந்த அவங்க ஒரு ஹப் ஒரு க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து வெளியே வந்து ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு சர்ச்சிங்கில் இருக்காங்க, ஒரு மோட்டிவேஷனோட இருக்காங்க. இல்லை அதை நம்ம பைபாஸ் பண்ண முடியுங்களா? என்னோட கொஸ்டின் அடிப்படை எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். மாதம் எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். ஸோ மந்த்லி 1 லேக்கில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இஎம்ஐ வேலை கட்டணும், வீட்டுக்கு கொடுக்கணும், எல்லாமே இட்ஸ் ஆல் ஆர்கனைஸ்ட். அதில் ஒன்று கம்மியானாலும் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டார் இருக்கவங்க வந்து தி ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் டேக் ரிஸ்க். இது விட்டுட்டு ஒரு ஆண்டர்பிரினர் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது மூளை வேலையே செய்யாது. ஏன்னா அவங்க மார்னிங் நைட்டு வரைக்கும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. தி டோன்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் டு திங்க் நம்ம எதாவது பண்ணலாமே ஆசை இருக்கும், பண்ணலாம், வேலை போகலாம், பிடிக்கலாம், பண்ணலாம்னு ஆசை இருக்கும். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா லிமிட்டட் தான் போவாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஹோல்டு இருந்துகிட்டே இருக்கும். ஃபேமிலி இந்த புடியை விட்டுட்டு வந்தால் தான் சரி பண்ண முடியும். கரெக்ட். எனக்கும் அதே புடி இருந்தது. எனக்கு ஆரம்பிக்கும் போது, நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது என் கையில் 1 பைசா காசு இல்லை. என் ஃப்ரெண்டோட கம்பெனி செல்வான்னு சொல்லி ஃப்ரெண்டோட அவங்களோட ஃபேக்ட்ரி தான் ஒரு இடத்துல தான் சின்ன இடம் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு டேபிள் கொடுத்தது ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது வசந்தின்னு சொல்லி அவங்க தான் முதல் டேபிள் கொடுத்தாங்க. ஒரு 15,000 ருபீஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதில் முதல் ப்ராஃபிட் கிடச்சி 500 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிது. தட்ஸ் வே ஸ்டார்டட். அதுலேருந்து ஆரம்பிச்சு தென் ஐ ஷிஃப்டட் ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் கம்பெனிக்கு போய் அங்கேருந்து 20,000 பெரிய கம்பெனிக்கு ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் தான். உட்காந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சு பண்ணதே. ஓகே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டனால தான் அது கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் அந்த கேட்கறக்கு தயங்குறாங்களோ, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறக்கோ நம்ம போய் கேட்கணுமா அப்படின்னு தயங்குறாங்களோன்னு தோணுது. என்னென்னா இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ யாரும் ஏற்றத்தாழ்வே இல்லை, எல்லா ஒரே ஈக்குவல். நம்ம எல்லாத்துக்கூட டிஃபன்ஸ் கைடு சாப்பிடுவோம், எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டாக இருப்போம், எல்லாத்துக்கூடையும் வில் மிங்கிள் ஈச் அதர். ஒரு வீடு எடுத்து ரோடு எடுத்துன்னு வைங்களேன், அந்த ரோடில் டாப் டு பாட்டமுக்கு எல்லா வீட்டுக்கும் போயிருப்போம், எல்லா வீட்லையும் சாப்பிட்ருப்போம், கண்ணாடி உடச்சிருப்போம், எல்லாமே நடந்திருக்கும். ஸோ வி நோ ஈச் அதர். ஸோ அந்த இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த குவாலிட்டி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பற்றி எல்லாமே தெரியும். நான் எப்படி வந்தேன், எப்படி இருந்தேன், எப்படி எல்லாமே தெரியும். நானும் அப்படியே தான் இருக்கேன் அவங்க கூடயும். ஸோ இந்த பரஸ்பரம் வந்து இப்போ இல்லை. ஓகே. இப்போ எல்லாமே என்ன சொல்கிறது, தே பிகம் மோர் ஆர்கனைஸ்டான்னு தெரியல, தே பிகம் மோர் செலக்டிவ். ஓகே. இவங்க கூட படைக்கலாம், இவங்க வந்து இப்படி இந்த கார் இருக்குது இப்படி போய்க்கலாம், இவங்க கூட இப்படி போக முடியாது அப்படின்னு இப்போயே பிரிச்சிடுறாங்க, ஸ்கூல்லே பிரிச்சிடுறாங்க. ஓகே ஓகே. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்ண்ணா. யூ டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் ஒரு உண்மையான ட்ரஸ்ட்டாக நேர்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாய்ப்பே இருக்காதுன்னு சொல்ல வர்றாங்க. கரெக்ட் கரெக்ட். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை பார்ட்னர்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், பார்ட்னர்ஷிப்போட இட்ஸ் பக்கம் மோர் காம்படிட்டிவ். நீ வளரக்கூடாது, இவன் எப்படி மேலே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவர்ஸில் போயிடுச்சு எல்லாமே. முதல்ல எப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ நல்லா வந்து ரொம்ப சந்தோஷம்னா, சூப்பராக ஒரு கார் வாங்கினா, ஒரு வீடு வாங்கினா, வில் பி வெரி ஹாப்பி. கூட எல்லாம் வந்துடும், ஹோல் ஃபேமிலி வில் கம் பி வித் யூ, கூட இருந்து எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ். அது வந்து இப்போ மிஸ் ஆகுது. ஓகே ஓகே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை சொல்ல முடியுங்களா? 100% சத்குரு தான். லைஃப்பில் நான் இப்படி இருந்த ராமகிருஷ்ணன் இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் எம்ப்ளாயி, இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரனர் இருக்குன்னா ஹீ மேட் மீ லைக் தட். ஓகே ஓகே. ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட வேல்யூபிள் லெசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க, கடல் மாதிரி நான் அடிக்கடி எடுத்துக்குவேன். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வர ஏதாச்சும் சொல்லுங்கள். பேசிக்காக அவரை பொறுத்தவரைக்கும் டைம். அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு மீட்டிங் கூட ஒரு செகண்ட் கூட டிலே போனதே இல்லை. எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி 9 o'clockனா 8:55 இருப்பார். இது வந்து என்னால் கூட பண்ண முடியல ஒன்று. அப்புறம் அவருக்கு நிறைய ஞாபக சக்தி. அவருக்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் கரெக்டாக போய் சொல்லுவார், லக்ஷ்மி எப்படி இருக்கான்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிடுவார். நமக்கு கூட ஏன்னா நம்ம வந்து உலகத்தில் ஒரு மினிமம் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 2 பேரை 3 பேரை புதுசாக பார்ப்போம். அவர் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 100-200 பேரை மினிமம் ஒரு நாளைக்கு பார்ப்பார் புதுசாக. அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுருப்பார். அதனால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் எப்படி சொன்ன மாதிரி எப்படி இதெல்லாம் தான் குரு. ஓகே. ஸோ அதுலேருந்து நான் சிலதெல்லாம் எடுத்துட்டேன்னா என் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஹேவ் மெமரி. யார் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு, என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ஒர்க்கு எல்லாமே மண்டையில் வச்சுக்க முடியாது. நான் எதையும் எழுதி வைக்க மாட்டேன், நான் எந்த ஹோம்ஒர்க்கில் பண்ண மாட்டேன். நான் ஓகே. காலை முடிச்சு when I work ரொம்ப மைண்ட் உங்களுக்கு கிளட்டர் ஆயிராது. அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. அதான் பியூட்டி. நீங்கள் டெய்லி காலை எழுந்திரிச்சு 4:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க குரு பூஜை பண்ணிவிட்டு சாதனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணும்போது எல்லா சிஸ்டம் கரெக்டாக வந்துடும். ஓகே சரியா. ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தப்போ. ஓகே. சாதனைனா என்னங்க சார்? ப்ராக்டிஸ். ஓகே. ஈஷா யோகா சொல்லி கொடுத்தது ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் இருக்குது. சூரிய நமஸ்காரம் இருக்குது, ஷாமவி இருக்குது, ஈஷா கிரியா இருக்குது. ஸோ அங்கே மருந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ண உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும்ல. ஓகே. எதுவுமே நம்ம சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேக் பர்ஃபெக்ட் வாங்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பண்ண தான் நம்ம வில் பி என்ஹான்சிங் இட். ஓகே காட் இட்.
ரெகுலராக லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மெடிடேஷன்ஸ் சாதனா இன்கார்பரேட் பண்ணும்போது என்ன மாதிரி சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? யூ ஹேவ் அ கிளாரிட்டி. ஓகே, டெஃபினெட்லி காலையில் பண்ணி முடிச்சுட்டு மதியானம் வி ஹேவ் சூன்யா மெடிடேஷன், சாயந்தரம் ப்ரெசன்ஸ் டைம் இருக்குது, எல்லாமே ஆஃபீஸில் பண்ணிடுவோம். ஸோ பண்ணும்போது அது டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும். 1 o'clock ஆச்சுன்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும். 6:20 ப்ரெசன்ஸ் டைமில் போயிடும் வந்து. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது மற்ற திங்ஸும் வில் பி கிளியர். ஓகே, எப்படின்னா நம்மளோட பெரிய பிரச்சனை இந்த ஜென்ரேஷனல் பிரச்சனைனா, நம்ம வீட்டில் எடுத்து வீடு எடுத்துக்கிட்டீங்களேன், வி ஹேவ் அ பெட்ரூம், வி ஹேவ் அ கிச்சன், வி ஹேவ் அ பூஜா ரூம், வி ஹேவ் அ லிவிங் ரூம். எதுக்கு அப்படி பிரிச்சிருக்கோம்னா அந்தந்த வேலை அந்த ரூமில் பண்ணுறக்கு, கிச்சனில் சமைக்கிறக்கு, டைனிங்கில் பெட்ரூமில் தூங்குறக்கு, டைனிங்கில் சாப்பிட்றக்கு, டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூம் போகிறக்காது. இப்படி தான் பிரிச்சுக்கோம். நம்ம அப்படி பண்ணுறோமா? இல்லவே இல்லை. நம்ம இங்கே உட்காந்து அங்கே பார்ப்போம், அங்கே உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இதே தான். இப்போ நான் வீட்டில் இருந்து கிளம்பிங்க ஆஃபீஸ்ன்றனா என்னோட ஃபோக்கஸில் ஆஃபீஸ் தான் இருக்கும். இங்கே இன்றைக்கி என்ன சேலஞ்சஸ் இருக்குது, இன்றைக்கி என்னெல்லாம் சரி பண்ணணும், ஆஃபீஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தது இதுதான். அப்புறம் நீ இஃப் யூ பிகம் நம்ம ஆண்டர்பிரனர் அப்படின்னா விஷன் வந்து ஒரு 45 டிகிரி இருக்காது, 360 டிகிரி இருக்கும். உங்க பின்னாடி நடக்கிறதையும் பார்க்கணும், முன்னாடி நடக்கிறத பார்க்கணும், ஃபோர்ஸி பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுது, என்ன வருது, இது இப்படி போச்சுன்னா என்ன ஆகும், இந்த ப்ராடக்ட் போயிட்டுருக்கு, போய் சேர்ந்துருச்சா, சேர்ந்ததுக்கப்புறம் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது, என்னென்னலாம் நம்ம செட்பேக் வருது, இதெல்லாம் பார்க்கறது தான் ஒரு குவாலிட்டி. நீங்கள் பட் அது பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகி வேறு ஏதாச்சும் இதுக்குள்ளே அப்போ போச்சுன்னா அது என்ன டிசாஸ்டர். அப்படி தான். ஓகே, நிறைய பேர் இப்போ அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. மேபி சோஷியல் மீடியா ஆகட்டும், திடீர்னு ஃபோன் எடுத்து வராங்க, இங்கே என்ன வேலை வேர்ல்டை மறந்துட்டு அதுக்குள்ளே போயிடுறாங்க, வந்து பார்த்தா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுது. ரொம்ப சிம்பிள். யூ மேக் யுவர் செல்ஃப். வென் யூ ஒர்க் யூ ஒர்க், வென் யூ ஈட் யூ ஈட், வென் யூ ஸ்லீப் யூ ஸ்லீப். ஓகே, அவ்வளோதான். இது பிரிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். ஆஃபீஸில் இருக்கும் வென் யூ ஒர்க் 100% யூஸ் ஆஃபீஸ். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சு நான் வெளியில் போனேன்னா எனக்கு எல்லாம் புதுசாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும் ஆஃபீஸில். ஓகே, வெளியே போனால் நீ கார் எடுத்து வைங்களேன், காரில் யூ ஜஸ்ட் பி இந்த கார். அங்கே உட்காந்து ஃபோன் பேசிட்டு கடை யூ ஜஸ்ட் லவ் த டிரைவிங். நோ, டிரைவிங் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் டிரைவிங். ஐ லவ் டிரைவிங். இங்கேருந்து நான் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் 4 ஸ்டாப்பாக போயிட்டு இருப்பேன்னா சந்தோஷம் போவேன் நான். எனக்கு இந்த பாட்டு கேட்கறது, இங்கே திரும்பி பார்க்குறதுலாம் சாப்பாடுலாம் முக்கியம் இல்லை. ஐ ஜஸ்ட் கோ ஃப்ளாட் அவுட் 100% வண்டியில் ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருப்பேன். ஓகே, டிரைவ் முடிச்சுட்டு நான் ரிலாக்ஸ் பண்ண ஒரு ட்ரெக்கிங் போகிறேன், அது பாட்டு நான் பாட்டு போயிட்டு இருப்பேன் நான். ஓகே, ஸோ நீங்கள் எப்படின்னா நீங்கள் எல்லாமே ஒரு கிளஸ்டர் ஆக்கிட்டீங்க. காலை எந்திரிக்கிறது வந்து பாடி வந்து இப்படின்னு ஆகிட்டு இருக்குது வந்து. கரெக்ட். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சத்குரு பாரு இன்னைக்கு வரைக்கும் 68 இயர்ஸ் ஓல்ட் ஆச்சு. ஒரு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுலாம் நம்மளாம் நடந்தேரும், ஓடிதே இருவார். அவர் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் அவர் காம்பீட்டே பண்ண முடியல. அதே மாதிரி ஃபோன் எடுத்தாருன்னா முதல் ஃபஸ்ட்டு அவர் தான் நமஸ்காரம் சொல்லணும். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் அவர். ஸோ ஃபாஸ்ட் இஸ் எவ்ரி திங், நாட் ஓன்லி இன் திங், எல்லா விஷயத்துலும் அப்படி தான் இருக்கார். ஏன்னா அவர் டைம் இல்லை, புஷ் பண்ணோன்னு இருக்கார். நமக்கு டைமை பற்றி ஒன்றுமே தெரியாது. கரெக்ட். இல்லை, நான் இது நீங்கள் சொன்னனால, இந்த டிரைவிங் பற்றி சொன்னனால பாட்காஸ்ட்டு நான் நிறைய பார்ப்பேன். ஆக்சுவலி பாட்காஸ்ட் ரொம்ப பார்ப்பேன். அதில் கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சுக்கணும், லிசன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு. சத்குரு வந்து யூஎஸ் போயிருக்கும்போது நிறைய பாட்காஸ்ட் பண்ணார். லைக் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஜோ ரோகன் ஆகட்டும், இவர் ஆக்டர் மேத்யூ மெக்கானகி, நிறைய பேர்த்து கூட பண்ணிட்டு இருந்தார். அதில் ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு வைக்கிங்ஸ் ஒரு சீரீஸோட ஆக்டர் ஒரு கொஷின் கேட்பார். எப்படி நீங்கள் இந்த டிரைவிங் இந்த ரோட்டில் மோட்டார் சைக்கிள் ரைடிங் போகிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க, கிராட்டிடியூட்னு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பார். அதுக்கு இவர் சொல்லியிருப்பார், ஒரு 200 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் போகணுன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும், மாதக்கணக்கில் ஆகும். அண்ட் எதில் போயும் குதிரை வண்டியில் ஹார்ஸ் ரைடிங்கில் தான் போவோம். ஒரு நாளைக்கு 20-30 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மெஷினரி எப்படி இருக்குன்னா, நீங்கள் நினச்சா 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் இன்ஸ்டண்ட்டாக போகலாம். அந்த காலத்தில் நம்ம ஒரு பெரிய கிங்காகவே இருந்தாலும் அவருக்கு இது ஒரு ட்ரீம் தான். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரீமில் ஒரு கரெக்டான ஒரு டைமில் வாழ்ந்துட்டு இருக்கோம், சிவிலைசேஷன் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கிராட்டிடியூட் நீங்கள் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கார் ஓட்டும் போதும் ஒரு பைக் ஓட்டும் போதும் எவ்வளோ பெரிய கிங்காக இருந்தாலும் அலெக்சாண்டர் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பைக் ஓட்டுற ப்ளஷரோ ஒரு கார் ஓட்டுற ப்ளஷரோ கிடைச்சிருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். நம்ம அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் எது பண்ணாலும் 100% பண்ணுவார். இல்லை பைக் ஓட்டன்னு வைங்க. இப்போ லாஸ்ட் டைம் இந்த சேவ்ஸ் ஆயில் போயிட்டு வந்தார், 33,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினார். ஸ்னோவில், ஸ்டாமில், சாண்ட் ஸ்டாமில் எல்லாத்துல ஓட்டிகிட்டு வந்தார். அவர் எப்படி தான் அப்படி ஓட்டுறாரு, உண்மையிலே இட்ஸ் அன்பிலீவபிள், இட்ஸ் இம்பாசிபிள். ஆனால் அவர் ஒரு வச்சிருக்காரு உள்ளுக்குள்ளே, அதுதான் ட்ரை பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம நினச்சி கூட பார்க்கணும். நம்ம சும்மா வெளியின்னு சொல்லலாம், ஐயோ இப்போ பைக் ஓட்டுறதுன்னு ஓட்டி பாருங்க. ஒன்றும் இல்லை, காலையில் இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா உட்கார எந்திரிக்க முடியாது. எல்லா பக்கமும் நமக்கு தெரியும் பாடி எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு. பட் அவர் நான் ஸ்டாப்பாக ஸ்னோவில் ஃபுல், நான் பார்த்தேன் வீடியோக்குள்ளே பார்த்தேன், கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. ஓகே, சச்ச அவர்கிட்ட இருந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலைன்னா நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லைல்ல. நோ பாயிண்ட் இன் லிவிங் வித் ஹிம், ரைட்? இது 100% பண்ண முடியலனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். கிரிட்டிசைஸ் பண்ணுறது எப்படின்னா,
நம்ம சமுதாயத்தில் யார் ஒருத்தர் நல்லா வளர்ந்துட்டாங்களோ அவங்கள பற்றி பேசுறது நமக்கு ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் தான். அது எல்லாமே கரெக்ட். அறிவருக்கும் பேச மாட்டாங்கல்ல. அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா சும்மா எதுவுமே வரல. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் டு த கோர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளால நைட் 8 மணி 9 மணி தூங்கிடுறோம், அவர் தூங்கவே மாட்டார். மினிமம் ஹார்ட்லி ஸ்லீப்ஸ் ஃபார் 2-3 hours, அவ்வளோதான் டைமே. மற்ற நேரம் ஃபுல்லாக அந்த மக்கள் கோசம். ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா இந்த ஹோல் வேர்ல்டுக்கு மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அது ஒன்று தான் அவரோட வேலை. ஓகே. வேற என்ன அவருக்கு இருக்கு? சில விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி பிரமிக்குது. பட் எப்படி 2-3 hours ஸ்லீப்லேயே அவங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி, அது கன்சிஸ்டண்டாக அதை யூஸ் பண்ணும்போதும் அதனால அவரை பேர் சத்குருன்னு வச்சுருக்கோம். வந்து நமக்கும் அவருக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னா, நம்ம சாதாரண மனுஷங்க, சத்குரு அப்படின்னா தினம் எவ்ரி திங் அது எப்படி வச்சுக்கலாங்கிறது தெரியும் அவங்களுக்கு, நமக்கு தெரியாது. அவ்வளோதான். நம்ம அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி டெய்லி அதுக்கு தான் அந்த சாதனைலாம் கொடுத்துருக்காரு. இது ரெகுலராக பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி டேக் யூ தேர். ஓகே. அதுவும் அப்படி பண்ணணும். எப்படி சொன்னார்னா, ஒரு சாதனை பண்ணுறோன்னா ஒரு அர்ப்பணிப்போடு பண்ணணும். சும்மா அப்படி பண்ணால் நடக்காது. அது எல்லாத்துலேயுமே தான். நம்ம பண்ணுற நம்ம சாப்பிட்றதுலேருந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு அர்ப்பணிப்பாக பண்ணால் அது அப்படி போகும். அப்படி பண்ணலைன்னா அது அப்படி தான் இருக்கும். ஓகே. அந்த ரொம்ப சிம்பிள். கோயில் பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாவும் டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ, அதாவது தே புட் தேர் லைஃப் இன்டு இட். நான் தான் இன்றைக்கி ஜென்ரேஷன் சொல்கிற ஒரே விஷயம், உன் உயிரை ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, நம்ம நினச்சிட்டு நம்ம காரை ஓட்டுறோம். இல்லை, நீங்கள் காருக்குள்ளே உட்காந்து ஒவ்வொன்றா மெதுவாக ஸ்டேரிங் ஃப்ரண்ட் வீல் எப்படி திரும்புது, லெஃப்ட் எப்படி திரும்புது, கியர் எப்படி போட்டும், இது யூஸ் பண்ண அது சொல்லிக் கொடுக்கும். இந்த கார்னர் இப்படி எடுக்காத வராதுன்னு சொல்லிக் கொடுக்கும். கார் சொல்லிக் கொடுக்கும். கரெக்ட். தட்ஸ் ஐ லேர்ன். இப்போ நிறைய பேர் சொன்ன கார் கிடைச்சவங்க ஸ்ட்ரைட்டாக யார் வேணால் போயிடலாம். நீங்கள் ஒரு ஆளை ஸ்ட்ரைட்டாக எவன் வேணால் சொல்லுங்க, பம்ப் பண்ணிடுவானுங்க. 200-300 வரைக்கும் போயிடலாம். டேர்னிங்கில் தான் எல்லாமே இருக்குது. எங்கே பிரேக்கிங், எந்த கார்னரிங் எப்படி எடுக்கிறீங்கிறது தான் அண்டர்ஸ்டேரியாதா இல்லை ஜாஸ்தியாதாங்கிறது. தட்ஸ் வாட் இஸ் அபவுட் லைஃப். காருக்கு மாறும் உங்களுக்கு லைஃபே அப்படி தான். எல்லா சூழ்நிலை இருக்கும் போயிடலாம். ஸோ ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நிற்கிறோம், என்ன மாதிரி பார்க்குறோங்கிறது தான் லைஃப் சேலஞ்சஸ். அப்புறம் சேலஞ்சில் லைஃபே இல்லையே. ஏதோ ஒன்று வந்தால் தான் நம்ம முன்னேற முடியும். வராமல் சும்மா அப்படி காலையில் சாப்பிட்டு தூக்கிட்டே அந்த லைஃப் போகாத. யாரும் கெட் இன் டு இட். உள்ளுக்குள்ளே பார்க்கணும் எந்த எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ போகுதோ, என்ன வருதோ எல்லாமே எடுத்து ஃபேஸ் பண்ணால் தான் நடக்கும். இப்போ ஜென்ரேஷன் அது இல்லை. எல்லாம் பயந்துக்கிறாங்க. தி டோன்ட் வாண்ட் டேக் ரிஸ்க். லைஃபை ரிஸ்க் தான், பிறந்தே ரிஸ்க் தானே. அப்புறம் எப்படி பிறந்துட்டோம், உங்களுக்கு கண்டிப்பாக சாக தான் போகிறோம். இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு போகலாமே. நம்ம டு அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம மனசுக்கு நம்ம புரிதலுக்கு என்ன பண்ணுச்சோ டு த ஃபுல்லஸ்ட் அது பண்ணி போனால் லைஃபை அப்படி தான். ஓகே சார், நீங்கள் டெத்தை பற்றி சொன்னனால டெத்னா என்ன, எனக்கு நிறைய பேர்த்துக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும். அது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும், பயம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஒரு நாள் செத்துருவோமோ அப்படின்னு. சில பேரெல்லாம் இப்போ இருந்தே பயந்துட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு நாள் செத்துருவோமோ, செத்த எப்படி இருக்கும் அப்படின்னு. உங்களை பொறுத்த சத்குரு நிறைய பேசியிருக்காரு, புக் எழுதியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் டெத்துங்கிறது அது பிறக்கும் போது ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. கரெக்ட். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு see that. ஓகே. எப்படி அது எப்படி நம்ம இதுக்குள்ளேருந்து எப்படி வெளியே போகுது, என்ன மாதிரி போகுது, நம்ம எப்படி இருக்கோம், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், என்ன மாதிரி ஆகுறோம், அதெல்லாம் பார்க்குறது ஒரு நைஸ் ஃபீலிங் தானே. உங்களுக்கு பயங்கிறது எதுக்கு பயப்படுறோம்? பிறந்தாருந்தே அதுதான் நம்மளோட மெயின் லைஃபோட பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம பயப்படுறோம். நம்ம என்னைக்கு இந்த பயத்தை வெளியெடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம லைஃப்பில் வாழவே ஆரம்பிக்கிறோம். ஓகே. பயம் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பயம் நம்ம நினைக்கிறோம் இது இப்படி அப்படின்லாம் இல்லை. சின்ன கரப்பாம்பூச்சி இருக்குல்ல, அதை பார்த்து ஒரு அருவப்பட்டாலே அது பயம்தான். அது அருவறுப்பு ஆனாலே அது ஒரு பயம்தான். ஏதோ நம்ம பிடிக்கிறதா இருக்கும். அது என்ன, அது ஒரு டீச்சர். நம்ம எல்லா படைத்தல எல்லாமே இருக்குது, எல்லாம் நம்மளும் அது கூட சேர்ந்த ஒன்று தானே அப்படின்னு போய்ட்டாலும் லைஃப் ஈஸியாக போயிடும். பட் அது ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹைட்னா பயம். ஒரு நாள் மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா அவங்க மைண்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் உடம்பு கிடுகிட ஆகும், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். பட் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் சின்ன வயசுல வளர்த்துறது தானே. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இப்போ தான் சொல்லல, எந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசில் ஸ்போர்ட்டிவாக ஆக்டிவாக இருக்குமோ இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம எந்த அளவுக்கு சின்ன வயசில் லூப்பா மாதிரி வீட்டில் உட்காந்து இங்கேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இட் வில் நெவர் கிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி சின்ன வயசில் மரத்தெல்லாம் ஏறி மேலே உட்காந்துருப்பேன். நான் எங்கெங்கே என்னென்ன இருக்கோ எனக்கு ஒரே ஒரு விஷயம், நீச்சல் மட்டும் அடிக்க தெரியாது. எப்படின்னா ஊரில் எல்லாம் அப்படி இருந்தேன். நான் ஊரில் சின்ன வயசில் இங்கே வந்தனால எனக்கு நீச்சல் மட்டும் தெரியாது. நான் அதை ஒன்று ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், எப்படி கற்றுக்காம விட்டோம். ஏன்னா ஊரில் எல்லாம் எங்கள் அம்மாலாம் பயங்கர சும்மா பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நம்ம இங்கே வந்தனால தெரியல, அது மட்டும் அதை ஒன்று தான் மிஸ் பண்ண லைஃப். நான் வந்து அதுவும் கற்றுக்க பார்க்குறேன், பட் அது என்னமோ தெரியல, சம்திங் சம்வேர் ஸ்டாக் தள்ளி போயிட்டே இருக்கு. பட் எனக்கு கற்றுக்கலாம் கண்டிப்பாக பண்ணி தான் நான் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாது எல்லாமே. அதே மாதிரி இன்னொன்று, நான் எங்கே போனால் இப்போ சப்போஸ் ஏர்க்ராஃப்ட் போனாலும் பைலட்டு கேட்பேன் எப்படி என்ன ஃபங்க்ஷன்ஸு, எப்படி சிஸ்டம்ஸு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, டெக்னிக்கலாக இருக்காங்க, மெக்கானிக்ஸாக இருக்காங்க ஏர்க்ராஃப்டில். லாஸ்ட் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும், எப்படிலாம் இருக்கும். ஃப்ரெண்ட் ஒரு பைலட் இருக்கார், அதுமாதிரி ட்ரெயினில் எப்படி இருக்குது ஃபங்க்ஷன்ஸு. ஸோ லைஃப் கற்றுக்கிறது தானே. ஓகே.
என்னை பொறுத்தவரைக்கும் லைஃப் ஃபுல்லாக சாகிற வரைக்கும் நம்ம கற்றுத்தான் இருக்க போகிறோம். குட்டி குட்டி விஷயம் ஜஸ்ட் லேர்ன். சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, மரமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கற்றுக்குவோம் லைஃப்பில். சார் சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டத்தில் மென்டலி ஒரு பேட் ஸ்டேட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ஒரு பயம், இன்செக்யூரிட்டி, ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டிப்ரெஸ்டான சுச்சுவேஷனில் வந்துட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் அட்வைஸ் இல்லை எதுனாலனா பேசிக்காக ஃபஸ்ட்டு ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம ஃபிசிக்கல் பாடியை நம்ம எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன பார்த்துருப்பீங்களோ அதை விட 100 மடங்கு நானும் பார்த்துருப்பேன். கஷ்டம் நஷ்டம் ஆக்சிடென்ட்ஸு பிரச்சனை அது இது எல்லாம் க்ராஸ் பண்ணியிருப்பேன். நமக்கு பின்னாடி என்ன பேசுவாங்க, முன்னாடி என்ன பேசுவாங்க, ஆளை பார்த்தா எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் இட்ஸ் ஹியூமன். நமக்குள் நம்ம எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் சரி, இப்போ சத்குரு சொன்ன மாதிரி நம்ம பிறந்த போட்டுக்க ட்ரெஸ்ஸே நமக்கு ப்ராஃபிட் தான். இதில் போய் நஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அப்போ எதுக்கு வருத்தப்படணும்? ஓகே. நம்ம எப்பவுமே நம்மளோட பிரச்சனை என்னென்னா, நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்காத ஒன்று, நமக்கு தெரியாத ஒன்று, இதை வச்சு பிரச்சனை வச்சுட்டு போகலையே, இருக்கிறத வச்சு வாழ தெரியாது. ஓகே. இன்னைக்கு காலை எந்திரிச்சிக்கோம், ஏதோ சோறு கிடைக்குது சாப்பிட்றோம், மத்தியானம் கிடைக்குது, இருக்கிற தங்கறதுக்கு வீட்டு இருக்குது, போடுறதுக்கு பேண்ட் ஷர்ட் இருக்குது. திஸ் மோர் தென் 100% மோர் தென் எனாஃப் தானே நமக்கு. இந்த காரு பைக்கில் எக்ஸ்ட்ரா எல்லாம் ப்ராஃபிட் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே. அப்படி தானே இருக்குமே. எவ்வளோ பேர் சாப்பாடாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் தங்க கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் மச் பெட்டர் தானே. டெய்லி காலையில் எந்திரிச்சு உயிரோட எந்திரிக்கிற, தூங்கி எந்திரிச்சுன்னா உயிரோடு இருக்குமா, இதே ஒரு பெரிய விஷயம், சந்தோஷம் தானே. அப்போ இதை விட்டு போட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறது அப்படின்னா, உண்மையில ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு அவங்களுக்கு நம்ம கேட்டு பார்க்கணும். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? இட்ஸ் ஆல் தே கிரியேட் சம்திங் நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே இப்படி ஆகலையோ, இப்படி நடக்கலையோ, இப்படி ஆகலையோன்னு அட்லீஸ்ட் நமக்கு அப்படி நடக்கலாம், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. இப்போ நம்ம இங்கேருந்து மலையேறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ரெண்டாவது நடக்க ஆரம்பிக்கணும். மூச்சு வாங்கும், எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். ஸோ இது பைபாஸ் பண்ணி போய் தானே ஆகணும், இது கிராஸ் பண்ணணும்ல. கிராஸ் பண்ணி போனால் தான் லைஃப்பை பார்க்க முடியும். இங்கேயே உட்காந்துட்டு இவ்வளோ இருக்குன்னா தென் யூ த லூசர். அப்புறம் 100% எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணுங்கிறது தான் பிரச்சனையே. நீங்கள் நினச்ச மாதிரி உலகம் எதுவுமே நடக்காது. நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. கல்யாணம் பண்ணதுலேருந்து நம்ம கூட இருக்கிறது எல்லாமே அம்மா அப்பா நமக்கு தெரியாமல் வந்துட்டாங்க. மற்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நிற்க மாட்டாங்க, உட்கார மாட்டான். ஸோ இதெல்லாம் செட்பேக் தான். அப்போ இதெல்லாம் நம்ம மண்டையில் போட பிரச்சனை தான். யார் எப்படி இருந்தாலும் சிம்பிளி அக்செப்ட் அண்ட் மூவ். அவங்க கூட சந்தோஷமாக போக வேண்டியது அவ்வளோதானே. தெரியும் இது கழுதுன்னு தெரியும், இது உரைக்கும் கடிக்கும் தெரியும். அது கழுதை அப்படி தான் இருக்கும். நம்ம புரியும். நம்ம ஐயோ கழுதை போய் சாப்பிட்டா அப்படின்னு நடக்க முடியாது. ஸோ நமக்கு எப்படி கூட போய் வச்சுக்கோங்கிறது சிம்பிள். ஓகே. இந்த கொஷின் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன். ஒரு டைம் நீங்கள் எங்கேயோ ஒரு ஸ்னேக்கை ஹேண்டில் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இதெல்லாம் அதான் நான் எனக்கு எங்கே சுற்றினாலும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக தான். அவங்களும் தான் நம்ம சாமி ஒருத்தருக்கிறாரு, அவர் ஃபஸ்ட்டு இப்போ பாம்பு எடுத்து கொடுத்தாரு கையில். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் ஏன்னா அந்த வலு அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு இப்போ வரைக்கும். அப்புறம் எடுத்து கொடுத்தாரு. சும்மா அப்படி பார்த்தான். அவன் நேராக வந்தான், என் மூக்கில் எல்லாம் இப்படி பண்ணான். பேசாமல் பொறுமையாக இருந்தேன். என் பாடி கொஞ்சம் பயந்தான் அவன் ரியாக்ட் பண்ணுறான். பாடி சந்தோஷமாக சும்மா இருக்கணும், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசாமல் அது வந்து பாம்பெலாம் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டு பேசாமல். ஓகே. எந்த பாம்பு இருந்தாலும் பிடிச்சது கூட விட்டுட்டு போயிடும், அவ்வளோதான். லைக் புதுசாக நீங்கள் எந்த பாம்பாக இருந்தாலும் சரி, அது இட் நோஸ். எப்படின்னா பாம்பு நம்மள வெரி க்ளோஸ்லி கனெக்டட். சரியா? இப்போ இங்கே ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்டுவிரின் இருக்குது, ஒரு பெரிய நாகப்பாம்பு இருக்குது, செம்ம சைஸ் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஃபேக்ட்ரியில் எங்களை யாரையுமே, எங்கள் கோழியில் வளர்த்துற நாய் வளர்த்துறோம் யாரையும் தொந்தரவு பண்ணதில்லை. அவங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு பாட்டுக்கு வருவானுங்க, அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க, அவனுக்கு பாட்டு திருப்பி போய்க்குவானுங்க. இங்கே இந்த கிராஸ் பண்ணலாம் பார்த்துருப்போம், எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஒருத்தர் கட்டுவிரி ஒரு சின்ன நெட்டில் மாட்டிக்கிட்டான். இப்போ நாங்கள் அவனெல்லாம் எடுத்து காப்பாற்றி விட்டு அவன் பக்கத்துலேயே இருந்த ஒன்றும் தொந்தரவு, அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ இருக்கானுங்க 2 பெரிய கட்டுவரின்னு ஒரு பெரிய ஒரு நாகப்பாம்பு இருக்கு. ஓகே. நாகப்பாம்பு நிறைய பேர் சொல்றாங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி. எல்லாமே இல்லை, இந்த உலகத்தில் மனுஷனை தவிர மற்ற எல்லா பீயிங்குமே பயங்கர இன்டெலிஜென்ட் தான். இட் நோஸ் வாட் டு டூ அப்படிங்கிறது. ஒன்று ஒரு வீட்டில் நாயை வளர்த்துறீங்க, ஒரு நாட்டு நாய் தான், அது கரெக்டாக சாகிற டைம் வச்சு கரெக்டாக வீட்டுக்கு வெளியே போயிடும். அதுக்கு கரெக்ட். நாட்டு நாய் வீட்டில் வளர்த்துற நாய் தெரியாது. அதாவது பாம்புக்கு அப்படி தான், டைம் ஆச்சுன்னா இட் நோஸ். மனுஷனுக்கு மட்டும் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம நிறைய மாற்றிட்டோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டால் இஸ் அ பைலட், ஹவு டு லேர்ன், எப்படி இன்ஸ்பயர் ஆச்சுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள்ண்ணா, ஜஸ்ட் வாட்ச் அ பேர்ட்ஸ்ண்ணா. எல்லா கிளைமேட்லேயும் பாருங்கண்ணா, விண்ட் அடிக்கும்போது எப்படி பேர்ட் ஃப்ளை ஆகுது, மறுபடியும் மழை வரும்போது எப்படி போகுது, நார்மல் டெம்பரேச்சர் எப்படி போகுது பாருங்கண்ணா, எப்படி இறங்க லேண்ட் ஆகுது, எப்படி ட்ரிஃப்ட் பண்ணுது எல்லாம் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஹவ் ஃப்ளையிங் இஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொன்னா அப்படி. ஸோ இட்ஸ் ஆல் தேர், நமக்கு முன்னாடி எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நம்ம பார்க்கறது இல்லை, அவ்வளோதான். ஓகே. நம்ம தான் சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். நம்ம பிரச்சனைனா நம்ம தான் பெருசுன்னு நினைக்கணும். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, நம்ம இதோட சேர்ந்து ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா
லைஃப் ரொம்ப சிம்பிளாக ஆனந்தமாக போய்க்கும். இல்லை நம்ம கொஞ்சம் அப்படின்னா தென் யூ ஆஸ்க் ஃபார் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே. சத்குரு தான் நினைக்கிறேன் ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க, காக்கா வந்து இத்தனை பார்க்குறீங்க, பட் அது எங்கே போய் எப்போ சாகுது எங்கே சாகுது யாராச்சும் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? குட் கொஸ்டின். சொன்ன மாதிரி இத்தனை காக்கா பார்க்குறோம், அது எங்கே சாகுது, போகும்போது சாகும்போது எங்கே போகுது யாருக்குமே தெரியும். நேச்சர், அதாவது இயற்கையோட அவங்களாம் பாருங்கள், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு அவங்கள ஷட் டவுன் ஆயிடுவாங்க. அவங்க லைஃபே அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றது இனப்பெருக்கம் பண்ணுறது. நமக்கு தான் வந்து நைட் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, 2 மணிக்கு இங்கே சாப்பிட்றது அப்படின்னு நம்ம தான் மாற்றிடுது. எஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப் ஸ்டைலு நம்மளோட தன்மை எல்லாமே மாறினதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இருந்தோம், எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா பயம் வந்துருச்சு நமக்கு, என்ன ஆக போதும் அப்படின்ட்டு. என்ன ஆகட்டும், சந்தோஷம் தானே, இருக்க வரைக்கும் ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போகலாம். ஓகே. லைஃப் வந்து ரொம்ப டூ செக்யூர் ஆயிடுச்சு, ரொம்ப சேஃப் ஆனாலையும் நம்ம அதை விட்டு வெளியே போகிறக்கு ரிஸ்க் எடுக்க நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலை எந்திரிப்பாங்க, 4 மணிக்கு கோழி ஒரு மணி எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு போய் வயலில் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு எந்த சுகர் வேலை, பிபி வேலை எதுவும் இல்லை. டைம் காலையில் சாப்பிட்டாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு தூங்கிடுவாங்க அவங்க. ஸோ தே லிவ் த லைஃப் ஆஸ் த நேச்சர் டஸ். என்னைக்கு நம்ம அந்த இயற்கையிலேருந்து வெளியில் பார்க்க போகிறோமோ நம்ம லைஃப் பிகம்ஸ் சேலஞ்சிங். ஓகே. இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா, நம்ம நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்? பேசிக்காக நான் எனக்கு என்னென்னா, இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய சிஸ்டம் ஆஃப் லைஃப் எப்படின்னா, காலையில் 3 o'clock எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சிட்டு நான் ஆக்சுவலி ஒரு ரேஸ் நடத்தினேன், கேசி ஹெண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூர் பாலக்காடு 100 km சைக்கிளிங் ரேஸ் நடத்தினாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஆசை, நம்ம இப்போ சைக்கிளில் இல்லை சாதாரண சைக்கிளில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ என்னோட ஏஜ் வந்து நான் 13 years. ஃபஸ்ட் டைம் ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். கம்ப்ளீட் ரேஸை 6.5 hours பண்ணேன். இங்கேருந்து பாலக்காடு வரைக்கும் சைக்கிளில் போய் திருப்பி வந்தேன். கடைசியில் நான் சின்ன பையன் குட்டி பையன் கையால் தட்டினாங்க. பட் எனக்கு கொஞ்சம் அசேமாக இருந்தது, இவ்வளோ லேட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கண்ணா. ஷீ பாட் மீ BSA மேக்னு சொல்லி ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அப்போதைக்கு அதான் ரேஸ் சைக்கிள் ஆனது. டெய்லி மார்னிங் எந்திரிச்சு 3 o'clock எந்திரிச்சு, அவங்க என்னோட எல்லாம் சீனியர்ஸ், நான் தான் சின்ன பையன், எல்லாம் சீனியர், நாகராஜ் கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க. அவங்க கூட இங்கேருந்து டெய்லி காலை 100 km சைக்கிளிங் போய்ட்டு வருவேன். டெய்லி காலையில் எந்திரிச்சு சைக்கிளிங் பாலக்காடு போய் திருப்பி வந்துட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவேன். ஓகே. தட்ஸ் மை ரொட்டீன். போயிட்டு வந்துட்டு 2 o'clock கிரிக்கெட் ப்ராக்டிஸ் 7 வரைக்கும். 7 முடிச்சு ஜிம்முக்கு ஒரு 1 hour போயிட்டு, நான் அத்லெட்டிக் பண்ணுறேன்னா அதோட ஒர்க் அவுட்ஸ் இல்லை. ஜிம்முக்குன்னா நார்மல் ஜிம்மில் எங்களோட டோட்டலில் வேறு கோச் வந்து வேறு மாதிரி ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்தது. இப்போ லைஃப் ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்தோம். வி ஆர் ஸோ லைவ். எப்போவுமே ஆல்வேஸ் ஆன் த ரோட், அந்த கிரவுண்ட் அப்படி தான் விளையாண்டுட்டு போக முடியாது, வீட்டில் உட்கார மாட்டோம். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இட்ஸ் டூ மச் ஆஃப் லேக்கிங் தட். இப்போ எப்படி சைக்கிளோட ஓட தெரியல, நான் டெய்லி வாக்கிங் போவேன் காலையில். இப்போ சின்ன சின்ன பசங்க சைக்கிள் ஓடிட்டு வருவாங்க, ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஸ்டாப் தம் அண்ட் டெல் தம், டீச் தம். இப்போ சைக்கிள் வந்து நம்மளோட பால் ஜாயிண்ட் இருக்குல்ல, காலை ஃபுட் ஆஃப், அங்கே தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உன்னோட காஃப் மசில்ஸ் தைஸ் ஒர்க் ஆகும். ஓகே அங்கிள்மா, சில பேர் தில் டேக் இட் ஈஸி வந்து சொல்லுவாங்க, ஆமாம் ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஜஸ்ட் கோ ஹெட் அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ் எப்படி ஆகிட்டாங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நடக்கணும். இந்த பேரண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆர்ட். அம்மாவோட குவாலிட்டி வந்து வீட்டோட எஸ்தட்டிக், வீடு எப்படி வச்சுக்கணும், வீட்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்கணும், எப்படி க்ளீனாக இருக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எல்லாமே. அப்போட குவாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண ரோட்டில் எப்படி நடக்கணும், என்ன மாதிரி பார்க்கணும், என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண, எந்தெந்த மாதிரி யோசிக்கணும்னு சொல்கிறது எல்லாமே. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் இவர் கம்ப்ளீட் மேன். அப்போ இதெல்லாம் மீறி ஒரு குருவோட இருக்கிறது வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். தே ஆர் எவ்ரி திங் ஃபார் அஸ். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் அவங்க தான். அவங்க சும்மா ட்ராவல் பண்ணால் போதும், அவங்க பார்வைப்பட்டால் போதும்பாங்க. ஓகே. ஸோ ஃபைனலி இப்போ நம்மளோட வெள்ளிங்கிரி இண்டஸ்ட்ரீஸு கிளைண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணும், உங்களை அப்ரோச் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம், எங்கே ரீச் அவுட்? பேசிக்காக இன்னைக்கு வரைக்கும் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 25 years ஆச்சு. நாங்கள் யார்கிட்டையுமே மார்க்கெட்டிங்லாம் பண்ணதே இல்லை. பை வேர்ட் ஆஃப் மவுத் தான். உங்கள் வீட்டுக்கு பண்ணி கொடுக்குறோம், பார்த்துட்டு அது நல்லா இருக்கேன்னு சொல்லி வந்தவங்க தான். ஸோ யூஸ்வலாக வந்தாங்கன்னா வி சிட் வித் த கஸ்டமர், வில் டிஸ்கஸ் அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க வீடு லொக்கேஷன்லாம் போய் பார்த்துட்டு வி ப்ரிப்பேர் அ ப்ராப்பர் ட்ராயிங் ஃபார் தட். ஒரு ப்ரொபோஷன் கொடுப்போம், இது எப்படி இருக்குது, ப்ரொபோஷன் கொடுப்போம், அப்படி எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஓகேவான்னு பேஸ் பண்ணி அதை கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து எலிவேஷன் டீட்டெயில் ட்ராயிங்ஸ், வார்ட்ரோப் இருக்குது, உள்ள ஸ்கெல்டன் எப்படி இருக்குது, எல்லாமே மெதுவாக கொடுத்து வந்து அதுக்கப்புறம் தான் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தட். ஓகே ஓகே. ஸோ மேபி நான் உங்களோட லொக்கேஷன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்கேஸ் தேர் இன்ட்ரெஸ்டட் ஏதாச்சும் வந்து நம்ம ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் போனதே தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனாக போச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். டைம் கொடுத்து இன்னைக்கு அமைதியாக இருந்தது. தேங்க்யூ.